Right. Okay. So, welcome to IBT campus. Welcome, students. Hope you all are safe. And this is your pre-webinar. So, once again, welcome you all. Right. So, in the workshop, நம்ம பார்க்க போறது how to improve our confidence and fluency in English language. And சம்பந்தமா நம்ம என்ன செய்யறோம் பார்க்க போறோம். அதுக்கிடையில நம்ம நிறைய பண்ணான விஷயங்கள் பார்க்கலாம். ஒரு டிஸ்கஷன் மாதிரி தான் நம்ம செய்ய போறோம். சரியா? ஸோ இது ஒரு ட்ரெடிஷனலான ஒரு டீச்சிங் மெத்தட் இல்லாம நம்ம ஒரு ஃபன்னா ஒரு நல்ல ஒரு இன்டராக்ஷனோட நல்ல ஒரு என்கேஜ்மெண்டோட நம்ம அந்த ப்ரீ வெபினாரை வந்து செய்யப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு எக்ஸ்பிரஸ் மை heartfelt gratitude to each and every one of you who have joined today. So எல்லாருக்குமே once again குட் ஈவினிங், அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். ஸோ இந்த ஐபிடி கேம்பஸை பொறுத்தளவில் ஐபிடி கேம்பஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் லாங்குவேஜ்ன்ற ஒரு விஷயம், லாங்குவேஜை வந்து ஃப்ளூயன்சியாக ஆக்குறதுக்குரிய நிறைய வேலைகளை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்குது. தொடர்ந்து செஞ்சுட்டு பேட்சஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் சக்ஸஸ்ஃபுல்லாக 6 பேட்ச் முடிஞ்சு இது வந்து 7வது பேட்சுக்குரிய என்ரோல்மெண்ட். ஸோ ஐபிடி கேம்பஸ்ல இந்த இங்கிலீஷ் கோர்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணினாக்கல பெர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையுமே நீங்க பார்த்துக்கொள்ளலாம். ஃபீட்பேக் கூட அவங்களோட சீனியர்ஸ் மாதிரி ஃபீட்பேக் கூட நீங்க பார்த்துக்கொள்ளலாம். ஸோ சக்சஸ்ஃபுல்லா நாங்க இந்த கோர்ஸை செஞ்சுட்டு வரோம். ஸோ ஐபிடி கேம்பஸ்ன்றது பார்த்தீங்கன்னு சொன்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு நல்ல ஒரு சர்வீஸை வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்கணும் ஆன்லைன் மூலமாகன்றதுக்காக தான் நல்ல லெக்சர்ஸ் பேனல், நல்ல ஒரு மேனேஜ்மெண்ட், நல்ல ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனை வச்சு நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான இந்த கோர்சஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இதில் இருக்கிற லெக்சர்ஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா மோர் தென் 10 years எக்ஸ்பீரியன்ஸ் ஆன டீச்சர்ஸ். அண்ட் இந்த ஆன்லைன் கொரோனா ஹேவிங் கம்ப்ளீட்டட் த கொரோனா பேண்டமிக் சிச்சுவேஷன் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆன்லைன் டீச்சிங் மோடுக்கு வந்து அடிக்ட் ஆயிட்டாங்க. ஸோ ஆன்லைன் டீச்சிங் மெத்தட் எப்படி செய்யணுமன்றதுல நல்ல ஒரு ஃபினோமினான லெக்சர்ஸ் பேனல் தான் உங்களுக்கு வந்து கோர்சஸ் செஞ்சுட்டு இருக்காங்க. நானும் அதில் ஒன் ஆஃப் த பார்ட்டிசிபென்ட், ஒன் ஆஃப் த ஸ்டாஃப்ஸ். ஸோ என்னை பற்றி சொல்லணும்னா மை நேம் இஸ் அஜித் ஃப்ரம் Kalmuna, and I have successfully completed my diploma at DTT, as well as I have been completed my degree at UVT Ratmalana. Now I am a lecturer, and also I'm a news reader, English news reader, and சொல்லப்போனால் ஒரு ஃபேமஸ் ஆன்லைன் டியூட்டர்னு சொல்லலாம். ரைட்? ஸோ இது ப்ரோ நீங்கள் பார்ப்பீங்க ஓமா இல்லையான்றதை நீங்கள் முடிவு எடுக்கலாம். சரிடா? ஸோ திஸ் இஸ் அபவுட் மை செல்ஃப் அண்ட் ஐபிடி கேம்பஸ். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை உங்களுக்கு நாங்கள் இன்ட்ரடக்ஷன் செஷனில் ஃபர்ஸ்ட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டு தொடர்ந்து நம்ம இன்றைய நாள் வந்து ஜாயின் ஆகிருக்கிற ரீசனை வந்து நான் சொல்றேன்னா, இன்றைய நாளினுடைய ஆப்ஜெக்டிவ், இன்றைக்கு நீங்க வந்திருக்கிற நோக்கம் என்னன்னு சொன்னா ஹவு we can attain the fluency and confidence in communication, English day-to-day communication. நமக்கு எல்லாருக்குமே இங்கிலீஷ்ன்றது ஒரு முக்கியமான ஒரு லாங்குவேஜா தான் இருக்குது. பிகாஸ் இட்ஸ் அ குளோபல் லாங்குவேஜ். இப்போ குளோபல் லாங்குவேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா பாருங்க, ஒரு மொழிய உலகளாவிய ரீதியில குளோபல்ன்றது உலகத்தை சொல்லுவாங்க, உலகளாவிய ரீதியில அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இது ஒரு ஒஃபிஷியலான ஒரு லாங்குவேஜ், இது ஒரு செகண்ட் லாங்குவேஜ், இது ஒரு ஃபாரின் லாங்குவேஜ், இது ஒரு நேட்டிவ் லாங்குவேஜ். எல்லாருமே ஏதோ ஒரு லாங்குவேஜாக இந்த ஒரு லாங்குவேஜை யூஸ் பண்ணா அதை தான் நம்ம குளோபல் லாங்குவேஜ்னு சொல்லுவோம். உலகத்திலே இந்த குளோபல் லாங்குவேஜ்ன்றது இங்கிலீஷுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னு சொன்னா பிகாஸ் ஆஃப் த இவால்யூஷன். அவங்களுக்கு தெரியும், நம்மளுக்கு இன்டர்நெட்டை கண்டுபிடிச்சாங்க, அது மாதிரி நிறைய டெக்னாலஜிக்கல் டிவைசஸை வந்து உருவாக்கினாங்க. அது அவ்வளோ இவால்வ் ஆகி என்ன செய்யுது, ஒவ்வொரு காலகட்டத்திலேயே மாறி 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 இப்போ வந்து ஒரு சின்ன ஃபோன்ல நம்ம எல்லாத்தையுமே என்ன செஞ்சுட்டு இருக்கோம், எங்க இருந்தாலும் எந்த நாட்டுல நடக்கிற விஷயங்களையுமே அறிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கு. இதை வந்து
நிறைய பேர் வந்து அமெரிக்கன் இங்கிலீஷ்ல நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்க. பிகாஸ் அமெரிக்கன் வந்து கம்ப்யூட்டர் ஃபோன்ஸ் எல்லாத்தையுமே நிறைய ஆக்சஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் பிரிட்டிஷ் இங்கிலீஷ் கூட நிறைய இடத்துல யூஸ் பண்றாங்க. ஸோ தேர் ஆர் வெரைட்டிஸ் ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ், ரைட்? ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னா இங்கிலீஷ்ல நிறைய வெரைட்டி இருக்கு. என்ன வெரைட்டி இருந்தாலும் ஸ்ரீலங்காவை பொறுத்தளவுல ஆஸ் அ ஸ்ரீலங்கன் வி ஹேவ் சம் கன்டெக்ஸ்ட். நம்மளுக்குன்னு சொல்லி ஒரு ஷெட்யூல் இருக்கு. நமக்குன்னு ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருக்கு. வி கால் தட் ஸ்ரீலங்கன் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ். ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷை நம்ம எப்படி அக்வயர் பண்ற சம்பந்தமா தான் நம்ம இன்றைய பார்க்க போறோம். அதுலயும் நீ வந்து ஃப்ளூயன்சி எப்படி எடுத்துக்கொள்ளையிலும் இந்த 3 மாதத்துக்குள்ள 35 நாளைக்குள்ள ஃப்ளூயன்சி சாத்தியமா என்றா சாத்தியம். அது எப்படி சாத்தியம் பண்றது தான் நம்ம இன்றைக்கு ஃபுல்லா பார்க்க போறோம். ஸோ அதுக்குரிய டாக்டிக்ஸ் எப்படி சேவன் பண்றது தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஒன்ஸ் அகேன் வெல்கம் டு ஐபிடி கேம்பஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் இங்கிலீஷ் ஸ்டடீஸ், ரைட்? ஸோ இப்போ நம்ம இந்த ஃப்ளூயன்சியை பத்தி பார்த்தோம் சொன்னா, ஃப்ளூயன்சி என்றது என்ன என்று சொல்லி நம்ம பார்த்தோம் சொன்னா, ஃப்ளூயன்சி என்பது ஃபாஸ்டா இங்கிலீஷ் கதைக்கிறது ஃப்ளூயன்சி ஆனா அது ஃப்ளூயன்சி இல்லை. ஓவரா ஒகேபுலரி ஒன்று யூஸ் பண்ணி இங்கிலீஷ் கதைக்குமாமான்னு சொன்னா அது ஃப்ளூயன்சியான்னு கேட்டா அதுவுமே ஃப்ளூயன்சி இல்லை. எது ஃப்ளூயன்சின்னா, ஒரு ஆள் ஒரு இங்கிலீஷ்ல ஒரு விஷயத்த சொல்லக்குள்ள அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கு நாம ரிப்ளை பண்றோமா அது ஃப்ளூயன்சி. நாம ஒரு விஷயத்த தெளிவா ஒரு ஆள்கிட்ட கன்வே பண்றோமா அதுதான் ஃப்ளூயன்சி. சரியா? நல்ல நல்ல வொகாபுலரிஸை நம்ம யூஸ் பண்ணி அந்த விஷயத்துல தெளிவா நம்ம விளங்கப்படுத்துறோமா அது ஃப்ளூயன்சி. நல்ல ஒரு இன்டோனேஷன் ஒன்று இருக்குதா அது ஃப்ளூயன்சி. ப்ரொனன்சியேஷன் சரியா இருக்குதா அதுதான் ஃப்ளூயன்சி. ஸோ நம்ம நினைக்கலாம் கொஞ்சம் பேர் என்ன செய்வாங்க, கொஞ்சம் ஃபாஸ்டா செஞ்சுக்குவோம். ஓவரா வந்து என்ன செய்வாங்க, ஃபாஸ்டா செய்வாங்க. நிறைய வந்து டெர்மினாலஜி யூஸ் பண்ணுவாங்க. டெர்மினாலஜி என்று சொன்னா டேர்ம் வேர்ட்ஸ் என்று சொல்லுவேமே. இப்போ உதாரணத்துக்கு டாக்டர் எடுத்தோம்னா டாக்டருக்கு என்ன டெர்மினாலஜி, நிறைய டெர்மினாலஜி இருக்கு. அது மாதிரி நர்ஸ் எடுத்தோம்னா நர்ஸுக்கு நிறைய டெர்மினாலஜி இருக்கு. ஐடி செக்டர்ல வேலை செய்யற சாஃப்ட்வேர் இன்ஜினியர், அடுத்து நெட்வொர்க் இன்ஜினியர்ஸ் எடுத்தோம்னா அவங்களுக்கு நிறைய வொகாபுலரிஸ் நம்ம டெர்மினாலஜி இருக்கு. டீச்சர்ஸ் எடுத்தோம்னா அவங்களுக்கு ஒரு டெர்மினாலஜி இருக்கு. நம்ம அந்த மாதிரி ஆஃபீஸ்ல வேலை செய்யறவங்களுக்கு டெர்மினாலஜி. டெர்மினாலஜின்னா ஒரு வேர்ட் அந்த ஃபீல்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு மட்டும் நல்லாவே ஒரு ஃபெமிலியரான வேர்டாக இருந்து மற்ற ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு சம்வாட் கன்ஃபியூஸாக இருக்குதான்னு சொன்னா அதை நம்ம டெர்மினாலஜின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ இந்த டெர்மினாலஜி எல்லாம் நிறைய யூஸ் பண்ணி கதைக்கக்குள்ள நம்மளுக்கு என்ன செய்யலாது, ஐடியாவை வந்து குயிக்கா கேட்சப் பண்ணிடலாம் இருக்குமே. ஸோ இந்த மாதிரியான வேலையில் செய்யறத நம்ம ஃப்ளூயன்சி என்று சொல்லிடலாம். தே டென் டு ஷோ ஆஃப். அவன் வந்து படம், அதாவது நான் நல்லா இங்கிலீஷ் தெரியும்னு சொல்லி காட்ட நினைக்கிறாங்க, ரைட்? ஸோ இது வந்து ஃப்ளூயன்சி ஆகாது. சரியா? ஸோ ஃப்ளூயன்சின்றது ஒரு விஷயத்தை விளங்கி அந்த விஷயத்துக்கு ரிப்ளை பண்றதா இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு விஷயத்தை தெளிவா கன்வே பண்றதா இருக்கட்டும், அதை நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கோமாண்டா அதுதான் அங்க ஃப்ளூயன்சி. சரியா? ரைட். ஸோ நம்ம ஓவரா சீன் போடுறதுக்கு தேவையே இல்லை. சரியா? ரைட். ஓகே. அடுத்தது இந்த ஃப்ளூயன்சியை வந்து நம்ம அடையிறதுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்களை நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். சரியா? அந்த விஷயங்களை பார்ப்போம். ஸோ நல்லா பாருங்க, நான் நேரத்தோடய சொல்லியிருந்தேன், சில விஷயங்களை தான் நம்ம என்ன செய்யணும், ஷேப் பண்ண வேண்டியிருக்கு. நம்ம சில விஷயங்கள் நம்மளுக்கு இயற்கையாவே நம்மளோட ஸ்ரீலங்காக்குள்ள இருக்கு. என்னென்னு சொன்னா, முதலாவது விஷயம், நாம நிறைய வொகாபுலரிஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய வொகாபுலரிஸ். ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்ப நம்ம யாருமே போயிட்டு சவர்க்காரத்தை எடுத்துட்டு வாங்க என்று சொல்றல, சோப்பை தாங்க நான் கேட்போம், என்ன சோப்பை தாங்க என்று கேட்போம். அது மாதிரி அடிமட்டத்தை தாங்க சொல்லி யாருமே கேட்கல. சுற்றுல கொஞ்சம் தாங்க என்னன்னு சொல்லுவாங்க, என்ன ஒளி விளக்க எடுத்துட்டு வாங்கன்னு சொல்றல, டர்ச் லைட் எடுத்துட்டு வாங்க சொல்லலாம். ஸோ நம்ம நிறைய வொகாப்ஸ் நம்ம என்ன செஞ்சிடும் டே டு டே லைஃப்ல நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ முதலாவது ஃப்ளூயன்சி என்ற ஒரு விஷயம் வரணுமாட்டா நம்மளோட வொகாபுலரி நல்ல ஒரு எக்ஸ்பேண்டான வொகாபுலரியா இருக்கும். அந்த வொகாபுலரிஸை வந்து நம்ம எந்த டைம்ல எந்த மாதிரி நம்ம வொகாபுலரிஸ் நம்ம எடுக்கணும்னா காமனா எல்லாரும் யூஸ் பண்ணக்கூடிய வொகாபுலரிஸை தான் நம்ம எடுக்கணும். ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்ப நிறைய பேர் யூஸ் பண்ற வேர்ட்ஸ் என்னென்ன ரிலேட்டடா இருக்கும். முதலாவது சாப்பாடு சம்பந்தமான விஷயங்கள் கட்டாயம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். வேணும். ஸோ அதுல நம்ம பாத்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ்ல வொகாபுலரி, வெஜிடபிள்ஸ் வொகாபுலரி, அதுக்கு யூஸ் பண்ற ஸ்பைசஸ், சில சாப்பாடு. ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ பிரியாணி எடுத்தோம்னா பிரியாணியில என்னென்ன பிரியாணி இருக்கு அப்படியான விஷயங்கள் எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம என்ன டே டு டே லைஃப்ல நம்ம யூஸ் பண்ற வொகாபுலரிஸை நம்ம ஃபர்ஸ்ட் கலெக்ட் பண்ணணும்.
அடுத்ததா லாங்குவேஜுக்கு நம்மளுக்கு இன்னும் அடுத்த கட்டம் கொண்டு வரதுக்குரிய vocabularies என்ன செய்யணும், நாம யூஸ் பண்ணணும். ஃபார் an எக்ஸாம்பிள் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப நம்ம யூஸ் பண்ற வேர்ப்ஸ். இப்போ இங்கிலீஷ்ல பேசிக்கான சில விஷயங்கள் இப்போ மேஜர் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்ன பாத்தீங்கன்னா நவுன், அடுத்தது வேர்ப்ஸ், அடுத்தது adjectives, அடுத்தது adverb. இந்த 4 விஷயங்களும் இருக்கு. ஸோ நவுன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஒவ்வொன்றா நம்ம என்ன செய்யணும் பார்க்கணும். ஸோ நிறைய நவுன்ஸ் இருக்கு, இன்னும் வந்துட்டு இருக்கு. என்ன இன்னும் நிறைய நவுன்ஸ் வந்து உருவாயிட்டு இருக்கு. அடுத்தது நம்ம பார்க்க வேர்ப்ஸ். வேர்ப்ஸ் என்ன சொன்ன ஒரு ஆக்ஷனை குறிக்கிறது. இப்ப நடக்கிறது, ஓடுறது, படிக்கிறது, தூங்குறது, இப்படியான விஷயங்களுக்குரிய vocabulary. இதுக்குரிய டிரான்ஸ்லேஷன், இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் பாத்தீங்கன்னா அது அவ்வளோத்தையுமே நீங்க நடைமுறையில யூஸ் பண்ற வேர்ப்ஸ்களை நீங்க என்ன செய்யணும், கொஞ்சம் எக்வயர் பண்ணலாம். ரெண்டாவது விஷயம். மூன்றாவது விஷயம் தான் நம்மளோட ஃபீல்டு ரிலேட்டடான விஷயங்கள். நீங்க என்னென்ன ஃபீல்டு இல்லைங்க? ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க A level முடிச்சிருப்பீங்க, யூனிவர்சிட்டிஸ்ல இருப்பீங்க. அதே மாதிரி ஹோம் மேக்கரா நிறைய பேர் இருக்கீங்க. கடும் முக்கியமா அந்த இங்கிலீஷ் கோர்ஸை வந்து செய்ய வேண்டிய ஆட்கள் வந்து ஹோம் மேக்கர்ஸ் தான். அடுத்த கட்டம் அவங்களோட பிள்ளைகளுக்கு வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் பேஸை கொடுக்கக்கூடியது நீங்க தான். எப்படி சொல்லணும் அப்படின்னு சொன்னா, உங்களோட நீங்க எந்த லாங்குவேஜை யூஸ் பண்றீங்களோ, எப்படி நீங்க அதை யூஸ் பண்றீங்களோ அதே லாங்குவேஜ் தான் உங்களோட பிள்ளைகளுமே செய்ய போகுது, யூஸ் பண்ண போகுது. ஸோ கட்டாயம் இந்த ஹோம் மேக்கர்ஸ் நீங்க கட்டாயம் இங்கிலீஷை யூஸ் பண்ணணும். ஸோ இந்த ஃபீல்டை பார்த்தீங்கன்னு சொன்னா பேபிஸுக்கு ரிலேட்டடான டாய்ஸ் நேம், அந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க உங்களுக்கு தேவைப்படும். யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு கேம்பஸ் ரிலேட்டடான நிறைய வேர்ட்ஸ் தேவைப்பட்டிருக்கும். அசஸ்மெண்ட் ரிலேட்டடான விஷயங்கள், அசைன்மெண்ட்ஸ், அது மாதிரி உங்களுக்கு தீசிஸ் சம்பந்தமான விஷயங்கள். அதே மாதிரி நீங்க மெடிக்கல் ஃபீல்டு இருக்கீங்கன்னா அந்த vocabulary. ஸோ இதெல்லாம் அட்வான்ஸ் அடுத்த கட்டம் உங்களோட ஃபீல்டுக்குரிய vocabularies கட்டாயம் தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ஃப்ளூயன்சி எடுக்கிறதுக்கு முதலாவது விஷயம் vocabulary. ஸோ இந்த vocabularies நீங்க என்ன செய்யணும், கட்டாயம் நீங்க என்ஹான்ஸ் பண்ணதான் வரணும். ரெண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா இன்டோனேஷன். இன்டோனேஷன் அதான் இன்டோனேஷன். இப்ப சில இடங்களை நாம ஒரு விஷயத்தை எம்பசைஸ் பண்ணி எக்ஸஜரேட் பண்ணி சொல்லத்தான் பண்ணணும். சில இடங்களை நம்ம சாஃப்டா ஒரு விஷயத்த டீல் பண்ணணும். இப்ப பாருங்க, ஒரே ஒரு ஒரே ஒரு வேர்ட் வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னா ஒரு கருத்தையை மாத்த போய் பாருங்க. நான் போறேன், இதுக்கு நம்ம இங்கிலீஷ்ல சொல்ற ஐ கோ என்று சொல்லுவோம். சாதாரணமா நம்ம இந்த விஷயத்த நம்ம சொல்லலாம், நான் போறேன், ஐ கோ, இப்படி நம்ம சொல்லலாம். நான் ஒவ்வொரு நாளும் போறேன், ஐ யூசுவலி கோ, இப்படி நம்ம ஸ்மூத்தா நம்ம சொல்லி முடிச்சிடலாம். இந்த இடத்துல நான் தான் போறேன் என்று சொல்லி எம்பசைஸ் பண்றீங்க, எக்ஸஜரேட் பண்ணி சொல்றீங்கடா. ஐ டு கோ, வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? ஸோ இந்த இடத்துல நீங்க என்ன செய்றீங்க, உங்களோட டோனை கொஞ்சம் கூட்டுறீங்க. ஸோ இதைத்தான் நம்ம சொல்ற இன்டர்னேஷன். சில இடங்களை நம்ம டோனை குறைப்போம், முக்கியமான இடங்களை டோனை கூட்டுவோம். ஸோ அந்த இடத்துல நம்ம டோனை மாத்துறது தான் நம்ம இன்டர்னேஷன் சொல்லுவோம். அண்ட் கிளியரான டோனோட நம்ம மென்ஷன் மாத்திர கூட பேசுவோம். இன்னும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இங்கிலீஷ்ல நம்மளோட சிலபஸ்ல நிறைய விஷயங்கள் இருக்கு, ஸ்ட்ரெஸ்ட் சிலபல்னு சொல்லி. இப்ப நல்லா தெரியும் உங்களுக்கு, ஃபாரின் ஸ்பீக்கர்ஸ், அதாவது நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னா ஒரு வகையாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க சில வேர்ட்ஸ் எல்லாம், நாம ஒரு வகையா ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். சரியா? ரைட். இப்ப ஒரு சின்ன அந்த ஐடியாவை பார்த்துக்கோ. சரி, எல்லாருமே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஐ எம் கோயிங் டு அப்லோட் போட்டோ. இப்ப நீங்க எனக்கு கூட என்ன செய்ய போறீங்க, ஃபாரினர்ஸுக்கும் நம்மளோட லோக்கல்ஸுக்கும் எப்படி அந்த இன்டோனேஷன் மாறுது என்றதை பார்க்க போறீங்க. சரியா? ஸோ என்னோட சேர்ந்து நீங்க அந்த விஷயங்களை பார்க்க போறீங்க. ஜஸ்ட் கிவ் அ மினிட். ஸோ இதுல தான் நம்மளுக்கு ஸ்ரீலங்கன் நம்ம லோக்கல்ஸா இல்லாட்டி நம்ம வந்து நேட்டிவ் லாங்குவேஜான்றதை மற்றவர்கள் கண்டுபிடிப்பாங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு லாங்குவேஜ் அக்வயர் பண்ணிட்டீங்க, பேசிக் உங்களுக்கு ஓகே அப்படின்னு சொன்னா அடுத்த கட்டம் நீங்க ஒரு ஃப்ளூயன்சி எடுக்கணும்னா இப்படியான இந்த இன்டோனேஷன், ஸ்ட்ரெஸ்ட் சிலபலான விஷயங்கள், அந்த விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். அது என்னன்றதை பார்ப்போம். ஸோ இட்ஸ் எ சிம்பிள் திங். இந்த விஷயங்களை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு என்ன நடக்கும், குயிக்காவே நீங்க இந்த விஷயங்களை அக்வயர் பண்ணி கொள்ளலாம். 5 minutes அப்லோட் ஆகுதுன்னா ரைட். சரி, பாருங்க ஸ்க்ரீனு. ரைட். ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரெஸ்ட் சிலபல் இதில் பார்க்க போகிறோம். நீங்கள் அதில் ஒன்றுமே பார்க்க தவிர என்ன இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாம் மட்டும் பாருங்க. சரியா? ரைட்டா? யாருமே இதை வந்து ரைட் பண்ணாதங்க எதையுமே. சரியா? ரைட். ஸோ இதை பார்த்தீங்கன்னு சொன்னால்
எப்படி நாம இதை ப்ரொனவுன்ஸ் பண்றோன்றதை பார்க்கணும். சரியா? முதலாவது ஸ்ரீலங்காவில் இருக்கார்கள். இந்த முதலாவது வேர்டை எப்படி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணோம்? சரி, யாருமே எழுத பண்ணலாம். ரைட், எப்படி சொல்லுவோம்? போட்டோகிராஃப், போட்டோகிராஃப் அப்படின்னு சொல்லுவோம். என்ன ஃபாரின் ஸ்பீக்கர்ஸ், அதாவது நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் எப்படி இதை ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்கண்டா பாருங்க. இந்த ரெட் கலர்ல இருக்கிறது எல்லாம் சவுண்டை கூட்டியும், பிளாக் கலர்ல இருக்கிறது சவுண்டை குறைச்சும் என்ன செய்வாங்க? யூஸ் பண்ணுவாங்க. எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? போட்டோகிராஃப், போட்டோகிராஃப். நாம என்னன்னு சொல்லுவோம்? போட்டோகிராஃப், போட்டோகிராஃப் சொல்லுவோம். ரெண்டாவது பாருங்க, ரெட் கலர் இருக்கிறத டோனை கூட்டி பிளாக் கலர்ல இருக்கிற டோனை குறைச்சு நம்ம என்ன செய்யணும்? யூஸ் பண்ணணும். அப்பதான் ஒரு நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் மாதிரி நம்ம பேசலாமே. என்ன பென்சில், பென்சில். இப்படி நம்ம முன்னுக்கு இருக்க அந்த ரெட் கலர்ல இருக்கிற சவுண்டை கூட்டியும் அங்க லாஸ்ட்ல இருக்கிற அந்த பிளாக் கலர்ல இருக்கிற சவுண்டை குறைச்சி யூஸ் பண்ணினா அதான் வந்து நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ற இன்டோனேஷன். சரியா? நாம இங்க என்னன்னு சொல்லுவோம்? பென்சில் வந்து சாதாரணமா சொல்லுவேன். அதே மாதிரி மூன்றாவது பாத்தீங்கன்னா கனடா, கனடா. இப்படித்தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. நாம என்ன செய்வோம்? கனடா, கனடா என்று சொல்லுவோம். ரைட், அங்க பாத்தீங்கன்னா போட்டோகிராஃபி, போட்டோகிராஃபி இப்படி சொல்லுவாங்க. கமிட்டி, கமிட்டி. சொசைட்டி, சொசைட்டி. இப்படித்தான் என்ன செய்ய போறாங்க? அவங்க சொல்ல போறாங்க. நாம என்ன சொல்லுவோம்? சாதாரணமா சொல்லுவோம் போட்டோகிராஃபி, கமிட்டி, சொசைட்டி. ஸோ இந்த மாதிரியான டவுன்களால தான் நாம வந்து ஒரு லோக்கல்ஸாகவும் மற்றவர்கள் வந்து இப்படி நல்லா ப்ரொனவுன்ஸ் பண்றாங்களும் வந்து அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் ஆகும் நினைச்சுவாங்க, பார்ப்பாங்க. ஸோ ஒரு ப்ராக்டிஸுக்கு அவனி பார்ப்போம். ரைட், ரெட் கலர் இருக்கிற இன்டர்நேஷனை கூட்டி, டோனை கூட்டி, பிளாக் கலர்ல இருக்க டோனை குறைச்சி நம்ம ஒரு தடவை அந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்து ரீட் பண்ணி பார்ப்போம். முதலாவதா ஸ்ரீலங்கன் கண்டெக்ட் பார்த்தோம்னா சென்டர், என்ன சென்டர், சும்மா சென்டர். அதே இது ஒரு ஒரு நேட்டிவ் ஸ்பீக்கர் எப்படி சென்டர், சென்டர். சரியா? ரைட். ரெண்டாவது நாம சொல்றோம்டா ஆப்ஜெக்ட், அவங்க சொன்னாங்க ஆப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட். மூன்றாவது பாருங்க, நம்ம ஃப்ளவர்னு சொல்லுவோம், அவங்க ஃப்ளவர், ஃப்ளவர். இப்படி என்ன சொல்லுவாங்க? சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி நீங்க இதுலயும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. நாம சொல்லுவோம் ரிலீஸ், அவங்க ரிலீஸ், ரிலீஸ் சொல்லுவாங்க. என்ன ரைட், இப்படி நம்ம என்ன செய்வோம்? இந்த இன்டோனேஷனை மாத்தி சொல்றதால நம்மளுக்கு என்ன செய்யுது? ஃப்ளூயன்சி என்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்குது. சரியா? ஸோ இந்த மாதிரியான டெக்னிக்ஸ் தான் நம்ம என்ன செய்யணும்? ஃப்ளூயன்சி என்ற ஒரு விஷயம் வரதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா முதலாவது vocabulary, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன்டோனேஷன். ஸோ இப்போ உங்களுக்கு இன்டோனேஷன் பார்த்துருப்பீங்க, எப்படி அந்த இன்டோனேஷன் அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணினீங்கன்னா வந்துடும். ஸோ கூட யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஒரு வேர்ட் எடுத்தோம்னா அதுல ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும், ஒன்றுக்கு மேற்பட்ட சிலபிள் இருக்கலாம், ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட சிலபிள் இருக்கலாம். ஸ்ட்ரெஸ்ன்னு சொன்னா ஒரு வேர்ட்ல ஏதோ ஒரு இடத்துல நம்ம என்ன செய்வோம்? அழுத்தமா ஒரு விஷயத்த சொல்லுவோம், ப்ரொனவுன்ஸ் பண்ணக்குள்ள கொஞ்சம் சத்தத்தை கூட்டி சொல்லுவோம். அதைத்தான் நம்ம இன்டோனேஷன் சொல்றோம். சரி, ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதைத்தான் சேர்த்து நம்ம இன்டோனேஷனாக பார்க்கிறோம். சரி, ஸோ இன்டோனேஷன் முதலாவது vocabulary தேவை நம்மளுக்கு ஃப்ளூயன்சி எடுக்கிறதுக்கு, ரெண்டாவது இன்டோனேஷன், மூணாவது ப்ரொனன்சியேஷன். ப்ரொனன்சியேஷன் அது என்ன? ப்ரொனன்சியேஷன் ரெண்டு டெக்னிக் தான் இங்கிலீஷை பொறுத்தளவில் இருக்கு. முதலாவது vocabularies-அ கூட்டி கதைக்கிற டைமை கூட்டினீங்கன்னா அது ஒரு வகையான இங்கிலீஷ் லாங்குவேஜ். அது வந்து டிபேட் பண்றாங்க நிறைய நிறைய இங்கிலீஷ்ல நிறைய நல்ல டாக்கேட்டிவ் பர்சன் என்ன செய்வாங்கன்னு சொன்னா இப்படியான விஷயங்களை தான் கன்சிடர் பண்ணுவாங்க. they don't consider about the pronunciation. சரிதானே? நாம பிகினர் தானே, நமக்கு இங்கிலீஷ் வந்து ஒரு பேசிக்கா தெரியும். நாம யூஸ் பண்ணக்கூடிய டெக்டிக்ஸ் என்னன்னு சொன்னா ப்ரொனன்சியேஷன் நல்லா செய்யணும். ப்ரொனன்சியேஷனோட கிராமரை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம கதைச்சோம்டா அது கொஞ்சம் கதைச்சாலும் நல்லது. சரிதானே? கொஞ்சம் கதைச்சாலும் நல்லது. அது கூட கதைக்கணும், விஷயத்தோட கதைக்கணும். இது கொஞ்சம் கதைச்சாலும் நல்லது. ஸோ ஃப்ளூயன்சி என்றது ரெண்டு விதம். முதலாவது கூடிய கதைக்கணும் சொன்னா vocabularies-அ பாருங்க, அந்த மாதிரி விஷயங்களை பாருங்க. ரெண்டாவது ப்ரொனன்சியேஷனும் இன்டர்நேஷனும் இருந்தா கொஞ்சம் கதைச்சாலே நல்லா இருக்கும். ஸோ இப்படியான டெக்னிக்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மூணு விஷயங்களையும் நீங்க நல்லா பார்த்தீங்கன்னு சொன்னா, நல்லா ஃபோக்கஸ் பண்ணினீங்கன்னு சொன்னா என்ன செய்யலாம்? ஃப்ளூயன்சி என்றதை பெற்றுக்கொள்ளலாம். இப்படி யூஸ் பண்றாங்களே தான் ஃப்ளூயன்சி என்ற ஒரு விஷயத்த வந்து வச்சிருக்காங்கன்னு சொல்லி என்ன செய்வாங்க? கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுங்க. ரைட், ஓகே. அடுத்தது பார்த்தோம்னு சொன்னா ஃப்ளூயன்சி என்றதை நம்ம அடைஞ்சோம்னா நம்மளுக்கு என்னத்துக்கு நம்ம ஃப்ளூயன்சி அடைஞ்சோம்னா அதுல நோக்கம் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஃப்ளூயன்சி அடைஞ்சோம்னு சொன்னா நமக்கு பேசக்குள்ள ஒரு கான்ஃபிடன்ஸ் ஒன்று. இப்ப நல்லா பாருங்க,
ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றேன் நான் பாருங்க. இப்போ உங்களுக்கு வந்து கிரேட் 10ன்னு சொல்லுவீங்க நீங்க. கிரேட் 10. இப்போ உங்கள்ட்ட போயிட்டு கிரேட் 6க்கு நீங்க ப்ரீஃபெக்ட்னு சொல்றாங்க. நீங்க கிரேட் 6 போய் ப்ரீஃபெக்டா இருங்கன்னு சொல்றாங்க. நீங்க என்ன செய்றீங்க? ஓகே சொல்லி போட்டு போவீங்க. பயப்பட்டுட்டு போவீங்களா? இல்லாட்டி நார்மலா ஒரு தைரியத்தோட போவீங்களா? எப்படி போவீங்க? எஸ். ஒரு தைரியத்தோட போவோம். ஏன்? அவங்க கிரேட் 6, நான் கிரேட் 10. ஸோ எனக்கு வயசு கூட, எக்ஸ்பீரியன்ஸ் கூட, எனக்கு நிறைய நாலேஜ் இருக்கு. ஸோ எனக்கு அவங்கள கண்ட்ரோல் பண்றது சிம்பிள் சொல்லிட்டு என்ன செய்வாங்க நீங்க அந்த கிரேட் 6 போயிட்டு நீங்க போயிட்டு என்ன செய்வாங்க கண்ட்ரோல் பண்ணுவீங்க. ப்ரீஃபெக்டா இருப்பீங்க. பயம் இல்லாம போவீங்க. அதே இது நீங்க கிரேட் 10ல இருக்கீங்க. ஏ லெவல் ஆட்களுக்கு ப்ரீஃபெக்டா உங்களை போடுறாங்க. சரிதானே? ப்ரீஃபெக்டா போடுறாங்க. ஸோ நீங்க போயிட்டு அந்த இடத்துல ப்ரீஃபெக்டா இருப்பீங்களா? கான்ஃபிடென்ட்டா இருப்பீங்களா? எஸ். இருக்க மாட்டீங்க. ஏன்? பார்த்தா அவங்க வயசுல கூடினாக்கள், ஸ்ட்ராங்கான ஆக்கள், நிறைய எக்ஸ்பீரியன்ஸான ஆக்கள், நிறைய தெரிஞ்ச ஆக்கள், மற்றது உங்களுக்கும் கொஞ்சம் ரெஸ்பெக்ட் ஒன்று கொடுக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன். அந்த இடத்துல நீங்க ப்ரிஃபெக்டா போய் அவங்கள்ட்ட போயிட்டு டீல் பண்ணக்குள்ள என்ன நடக்கும்? கான்ஃப்ளிக்ட் நிறைய வரும். அவங்களுக்கு தேவையில்லாத ப்ராப்ளம்ஸ் நிறைய கிரியேட் ஆகும். ஸோ அதால நீங்க என்ன செய்வீங்க? யூ கிவ் பேக். சாரி, யூ கிவ் அப். என்ன நீங்க என்ன செய்வீங்க? கிவ் பேக் பண்ணுவீங்க. பதவியை கொடுத்துட்டுருவீங்க. கிவ் அப் பண்ணிடுவீங்க. நீங்க ஏலாம்னு சொல்லி போட்டு கை விட்டுருவீங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை தான் நீங்க லாங்குவேஜ்லயும் ஃபோக்கஸ் பண்ணணும். லாங்குவேஜை பொறுத்தளவுல நம்மளுக்கு முன்னுக்கு கதைக்கிற ஆள், கூடுதலான நாலேஜ் வச்சிருக்கிற ஒரு ஆள், அவர் வந்து நம்மளோட எல்லாத்துலயுமே ஸ்மார்ட் நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா நீங்க என்ன ஃப்ளூயன்சியோட இருந்தாலும் நீங்க என்ன செய்ய மாட்டீங்க? பேச மாட்டீங்க. பேசக்குள்ள நிறைய கூச்சம் வரும், உங்களுக்கு பயம் வரும். ஸோ டென்ஷன்ல நீங்க என்ன செய்ய மாட்டீங்க? பேச மாட்டீங்க. இதே இது நீங்க முன்னுக்கு நிக்கிற ஒரு ஆள், நம்மளோட எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும், நம்மளுக்கு தான் நல்லா தெரியும்னு சொன்னா நீங்க என்ன செய்வீங்க? டெஃபினெட்லி யூ வில் டாக் டு த பர்சன். ஒரு பிரச்சனையுமே இல்லாம, வித்தவுட் எனி ஹெசிடேஷன், வித்தவுட் எனி ப்ராப்ளம், யூ வில் கண்டினியூ த கன்வர்சேஷன். யூ கான்ட் பிரேக் த கன்வர்சேஷன். என்ன ஒரு கன்சிஸ்டன்சி ஒன்று இருக்கும், ஒரு கண்டினியூட்டி ஒன்று இருக்கும். ஸோ இந்த டெக்னிக் தான் நீங்க என்ன செய்யணும்? யூஸ் பண்ணணும். முதலாவதா ஃப்ளூயன்சின்றது வந்துட்டாங்கன்னு சொன்னா கான்ஃபிடென்ட்டா நீங்க என்ன செய்யலாம்? பேசலாம். ஸோ ஃப்ளூயன்சின்றது கான்ஃபிடென்ட்டா மத்தா கூட பேசுறதுக்கும் உங்களோட ஐடியாவை கன்வே பண்றதுக்கும் என்ன செய்யுது? ஹெல்ப் பண்ணுது ஃப்ளூயன்சின்றது. ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா, ஃப்ளூயன்சின்ற ஒரு விஷயம் இருந்துட்டோம்னு சொன்னா சொசைட்டில கூட உங்களை என்ன செய்வாங்க? ஒரு ஒரு ரெஸ்பெக்டான ஒரு ஆளா பார்ப்பாங்க. நல்லா பாருங்க, ஒருத்தர் மெடிசின் முடிச்சுட்டு டாக்டர் ஆகி ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்காருன்னு வைங்க. அவருக்கு தமிழ் லாங்குவேஜ் மட்டும்தான் தெரியும், இங்கிலீஷ் லாங்குவேஜ் தெரியாதுன்னு வைங்க. சரியா? இதே இது ஒரு ஆள் வந்து ஃபாரினுக்கு போயிட்டு வந்தாங்க, இல்லாட்டி சும்மா ஊர்லயே இருந்தவர், அவர் இங்கிலீஷ் கதைக்க தெரியும், நல்லாவே இங்கிலீஷ் கதைக்க தெரியும் வைங்க. இந்த ரெண்டு பேரையும் நீங்க போய் பார்த்தீங்கன்னு சொன்னா when comparing these two persons, யாருக்கு வந்து வெல் எஜுகேட்டட் பர்சனா ஒரு நல்ல ஒரு ப்ரியோரிட்டி ஒன்று மனசுல வரும். எடுத்த உடனே எல்லாருக்கும் டாக்டர்னு ஒரு நல்ல ஒரு மரியாதை ஒன்று வரும். ஆனா ரெண்டு பேர் பெர்ஃபார்மன்ஸையும் பார்க்கக்குள்ள இங்கிலீஷ் பேசுறாங்களுக்கு தான் என்ன செய்வாங்க? நல்ல ஒரு ஒரு ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க. தே வில் கிவ் ரூம் டு த பர்சன் ஹூ ஹேவ் அச்சீவ்ட் தி லாங்குவேஜ். லாங்குவேஜை வந்து முயன்று பெற்றவர்களுக்கு தான் என்ன செய்வாங்க? ஒரு நல்ல ஒரு எஜுகேட்டட் பர்சனா என்ன செய்வாங்க? அவங்க வந்து கன்சிடர் பண்ணும். உண்மைக்குமே லாங்குவேஜ்ன்றது தெரிஞ்சிருந்தா we will be considered as an educated one. என்னன்னு தெரியுமா? லாங்குவேஜ்ன்றது கண்டுபிடிக்கப்பட்டது எஜுகேட்டட் பீப்புள் இதை யூஸ் பண்ணணும். எஜுகேட்டட் பீப்புள் மட்டும்தான் இதை யூஸ் பண்ணலாம். ஒரு சின்ன ஒரு ஹிஸ்டரி உண்டு. என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் வந்து அனுராதபுரம், அவன் வந்து மெடிசின் தமிழ் மீடியத்துல 3A எடுத்தான். 14 டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் 14 வந்து அவனுக்கு மெடிசின் கிடைக்குது. சரியா? மெடிசின் கிடைச்சி ஒரு 3 கிழமை இருந்திருக்கும். 3 கிழமை கேம்பஸ்ல இருந்து அப்படி வந்துட்டான். என்னன்னு பார்த்தா ஆளுக்கு லாங்குவேஜ் கஷ்டம் மாதிரி. திருப்பி மிச்சம் ட்ரை பண்ணியும் என்ன செய்யல, போகல. திருப்பி என்ன செஞ்சுனான்? போயிட்டு காலேஜ் ஒன்றுல போய் சேர்ந்துனான். மெடிசின் கிடைச்ச ஒரு தான் லாங்குவேஜ் ஒரு விஷயம் இல்லாததால என்ன செஞ்சான்? போயிட்டு இங்க போய் சேர்ந்தான், காலேஜ்ல போயிட்டு சேர்ந்தான். இன்னொரு போயிருந்தான், அவனுக்கு வந்து அடிப்படையா ஓ லெவல் ஏ லெவல் எல்லாம் பெருசா பெரிய பாஸ்ன்றதுக்கு நார்மல் பாஸ் தான். அவன் வந்து என்ன செஞ்சானுன்னா கோர்ஸ் ஒன்று முடிச்சான், இங்கிலீஷ் கோர்ஸ். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் தான் இங்கிலீஷ் கோர்ஸ் முடிச்சான். ஃபாரினுக்கு போயிட்டு செட்டில் ஆயினா லாங்குவேஜ் வச்சு இம்ப்ரூவ் ஆகிட்டே இருந்துட்டான். அவன் ஒவ்வொரு ஒரு பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா அடுத்தடுத்த கட்டம் போயிட்டே இருந்தான், ஸ்டெப்பின் ஆகிட்டே இருந்தான். லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா இப்ப அவன் வந்து மேனேஜர் போஸ்ட்ல இருக்கான். இன்றைக்கு வந்து கிட்டத்தட்ட
50,000 ரியால், கட்டார் ரியால் வந்து சம்பளம் கொடுத்தான். அவனுக்கு கீழே கிட்டத்தட்ட 480 பேர் வேலை செய்யறாங்க. அவன் ஏன் அந்த இடத்துக்கு வந்தான்னு சொன்னா அந்த லாங்குவேஜ். சரியா? சோ இப்ப பாருங்க, லாங்குவேஜ்ன்றதுக்கு எந்த இடத்துக்கு நம்ம எவ்வளவு விஷயத்த நம்மளுக்கு இத லேஸ் ஆக்குது, எவ்வளவு விஷயத்த நம்மளுக்கு கொண்டு வந்து தருது. ஒரு குளோபல்ல ஒரு நல்ல பொசிஷன் இருக்கணும். இவங்க வந்து மெடிசின் டச்சும் போகாம இருக்காங்க. ஸோ லாங்குவேஜ்ன்ற ஒரு விஷயம் ஒரு பயங்கரமான ஒரு தாக்கத்தை செலுத்துது ஒவ்வொரு ஆள்ல வாழ்க்கையில. லாங்குவேஜ்ன்றத மிஸ் பண்ணாங்க யாருமே. லாங்குவேஜ் வந்து என்ன லாங்குவேஜா இருந்தாலும் லாங்குவேஜ் நிறைய தெரிஞ்சா நீங்க வந்து கான்ஃபிடன்ஸ்ன்ற ஒரு இடத்துக்கு போயிடுவீங்க. கான்ஃபிடன்ஸ் வந்துட்டா முன்னாலே எல்லா விஷயத்தையுமே நீங்க என்ன செய்யலாம், கேன் ஹேண்டில். சிங்களத்துல சொல்லணும்னா நீங்க வந்து பீப்புளை மேனேஜ் பண்ணுங்க. இஃப் யூ மேனேஜ் பீப்புள் யூ வில் பிகம் அ லீடர் என்ற ஒரு கோட்டேஷன் ඔබ දේවල් කළමනා කරණය කරන නම් ඔබ මිනිසුන්ට நாயකත්වය දෙනවා அப்படின்னு சொல்லி போட்டு சிங்களத்துல ஒரு ஒரு ஃப்ரேஸ் ஒன்று. ஸோ மேனேஜ் பண்ண தெரிஞ்சுட்டாலே நீங்க லீடர் தான். ஸோ மேனேஜ் பண்ணதுக்கு உங்களுக்கு என்ன தேவை? கான்ஃபிடன்ஸ் தேவை. கான்ஃபிடன்ஸ் என்னத்தால கிடைக்கும்? நல்ல கம்யூனிகேஷனால கிடைக்கும். கம்யூனிகேஷன் சரியாச்சோமா நம்மளுக்கு ஃப்ளூயன்சி இருக்கும். சரியா? ஸோ ஃப்ளூயன்சி எந்த இடத்துக்கு நம்மளை கொண்டு போயிட்டு சேர்க்கலன்னு பாருங்க. ஸோ இதுல எல்லாம் நான் சொல்றேன், ஃப்ளூயன்சின்ற ஒரு விஷயம் அடையணுமா? நான் நேரத்தோட சொன்ன மாதிரி vocabulary, intonation, pronunciation இந்த மூணையுமே நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். சரியா? ரைட். ஸோ இப்போ நம்ம எல்லாருமே ஃப்ளூயன்சி தான் காய்ச்சிட்டு இருக்கோம். இப்போ நம்ம பிகினர் ஸ்டேஜ்ல தான் இருக்கோம். ஃப்ளூயன்சி வந்தா என்ன நடக்கும்ன்றதை சொல்லிட்டு இருக்கேன். நம்மளோட கோர்ஸ் வந்து பிகினர் லெவல்ல இருந்து அவங்களோட ஃப்ளூயன்சி கொண்டு போறது தான். சரியா? ஸோ அதுக்கு வந்து அந்த ஃப்ளூயன்சி பத்தி காய்ச்சிட்டு இந்த நாள் இந்த டாபிக்கும் அதான். ஸோ அதனால தான் அண்டை காய்ச்சிட்டு இருக்கேன். ஸோ பிகினர் லெவல்ல இருந்தா நம்ம என்ன செய்யணும், கோர்ஸஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். ஸோ நீங்களே யூ கேன் எக்ஸ்ப்ளோர். சரியா? நீங்க வந்து என்ன செய்யலாம், அதை பார்த்து உணர்ந்து கொள்ளலாம். சரியா? நோ ப்ராப்ளம் அட் ஆல். சரியா? ஸோ இதுதான் வந்து ஃப்ளூயன்சியை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றதால வர பெனிஃபிட். சரியானே? அடுத்தது இப்ப வந்து சில டெக்னிக்ஸ் பார்க்க போறோம். சரியானே? டெக்னிக்ஸை பத்தி பார்த்தோமா மட்டும்னா லாங்குவேஜ் வந்து எக்வயர் பண்றதுக்கு என்னென்ன டெக்னிக் இருக்கு. ஃப்ளூயன்சி இல்ல, லாங்குவேஜ் அப்படி எக்வயர் பண்றதுக்கு டெக்னிக்ஸ் கொஞ்சம் தான் நான் என்ன போறேன், சொல்ல போறேன். முதலாவது கட்டாயம் உங்களுக்கு ஒரு சப்போர்ட் இருக்கும், கைடன்ஸ் இருக்கும். சரிண்ணே? நல்ல ஒரு கைடன்ஸும் சப்போர்ட்டும் இருந்தா மட்டும்தான் நீங்க என்ன செய்யலாம், யூ கேன் ஸ்டெப் இன் டு திஸ் லாங்குவேஜ். ரைட்? அது எங்க கிடைக்கும் அப்படின்னு சொன்னா ஒரு நல்ல ஒரு ரிலையபிள், நல்ல ஒரு ஒத்தன்டிக்கான ஒரு இன்ஸ்டிடியூட்ல தான் கிடைக்கும். அப்படி இல்லாட்டி நல்ல ஒரு சார் ஒரு ஆள்கிட்ட நீங்க படிச்சாதான் அது விஷயம் கிடைக்கும். இல்லாட்டி விஷயத்த தெளிவா ஃப்ரெண்ட்லியா விளங்கப்படுத்துற ஒரு லெக்சர்ஸ் ஒரு ஆள்கிட்ட போனீங்கன்னா தான் அது தெரியும். எல்லாருக்குமே இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை, நான் கதைக்கிறது சரியா, நான் கதைக்கிறது பிள்ளையோ, அவங்க வந்து பிள்ளையா ஏதாவது கன்சிடர் பண்ணுவாங்களோ நம்மளை பத்தி என்று சொல்லி வர பயம். அந்த பயத்துக்கு காரணம் என்னன்னா, நமக்கு ஒரு விஷயத்த கிளியரா என்ன செய்யல, ஒருத்தருமே சொல்லி தரல. நாமளும் என்ன செய்யல, அந்த விஷயத்த கிளியரா படிக்கல அர்த்தம். சரி, இல்லாட்டி ஏன் நம்மளுக்கு இந்த பயம் வருது, ஏன் ஹெசிடேஷன் வருது? கான்ஃபிடென்ட்டா நம்ம இருக்கோம்னா நம்மளுக்கு ஸ்ட்ராங் அதை பத்தின நாலேஜ் இருக்குன்னு அர்த்தம் என்ன? ஸோ நல்ல ஒரு கைடன்ஸ், ப்ராப்பரான ஒரு சப்போர்ட் இருக்குமான்னு சொன்னா இதை தான் படிங்க, இந்தந்த விஷயங்களை தான் படிக்கணும், இதுதான் சரி, இது பிள்ளை என்று சொல்லித்தர அளவுக்கு உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் வந்து இருக்கும். முதலாவது. சரியா? கைடன்ஸ் அண்ட் சப்போர்ட் கட்டாயம் இருக்கணும். என்னது, ஒரு லாங்குவேஜ் வந்து நம்ம எக்வயர் பண்றது. சரியா? ரைட். ரெண்டாவது பாத்தீங்கன்னா சொன்னா உங்களுக்கு என்வாயன்மெண்ட், அதே மாதிரி சர்க்கம்ஸ்டன்ஸ், ஒரு சூழ்நிலை, அடுத்தது அவங்களோட சூழல் எல்லாமே என்ன செய்யணும், ஒரு ஒரு எஜுகேஷனுக்கு அசிஸ்ட் பண்ற மாதிரி, ஹெல்ப் பண்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வந்து உங்களுக்கு இருக்கும். ஏன்னு தெரியுமா? நல்லா பாருங்க. இப்ப வந்து ஃபுட்பால் எடுத்துக்கொண்டீங்கன்னா, கிரிக்கெட் எடுத்துக்கொண்டீங்கன்னா, ஒரு ஸ்போர்ட்ஸ் எடுத்துக்கொண்டீங்கன்னா என்ன நடக்குது, நிறைய பிராக்டிஸ் பண்றாங்கலாம், நிறைய டைம் கொடுத்து பிராக்டிஸ் பண்றாங்களுக்கு தான் என்ன நடக்குது, அந்த கேமை வந்து கேம் சேஞ்சராக அவங்க என்ன செஞ்சுறாங்க, பின்னுக்கு அவங்க வந்து they became a game changers. ஒரு கேமை வந்து சேஞ்ச் பண்ற அளவுக்கு அவங்க என்ன சொல்றாங்க, மாத்துறாங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ விராட் கோலி எடுக்கலாம், டோனி எடுக்கலாம், ரொனால்டோ, மெஸ்ஸி, இப்படியான ஃபேமஸ் நெய்மர், இப்படியான ஃபேமஸ் பிளேயர் எடுத்து பார்த்தீங்கன்னா they give more time for practice. ஸோ ப்ராக்டிஸ்ன்ற ஒரு விஷயம் கட்டாயம் என்ன செய்யணும்,
இருக்கணும். அந்த ப்ராக்டிஸுக்கு நம்மளுக்கு சரியான ஒரு என்வாயன்மெண்ட் என்ன செய்யணும், இருக்கணும். ஸோ இப்போ சரியான என்வாயன்மெண்ட் சொன்னா, இப்போ சில ஆட்கள் வந்து நீங்க இப்போ ஜாயின் ஆகிருக்கிற நிறைய பேர் வந்து ஒரு ரூரல் சைட்ல இருக்கிற ஆளா இருக்கலாம். இங்கிலீஷ் என்ன என்னண்டே தெரியாத ஆட்களா இருக்கலாம். அடுத்தது கொஞ்ச நாள் ஓ லெவல் ஏ லெவலுக்கு மட்டும் இங்கிலீஷ் படிச்சு போட்டு அதுக்கப்புறம் இங்கிலீஷ் என்னன்னே தெரியாது டச்ல இல்லாத ஆட்களா இருக்கலாம். சரி உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ஃப்ளூயன்சி என்ற ஒரு விஷயத்துக்கு வரும். முன்னாடி ஒரு லாங்குவேஜ் எக்வயர் பண்ணணும்னா நீங்க செய்ய வேண்டியது உங்களுக்கு என்வாயன்மெண்ட், படிக்கிறதுக்கு ஒரு என்வாயன்மெண்ட் உருவாக்கும். அந்த இடத்துல இருந்தா படிக்கிற ஞாபகம் மட்டும் தான் வரும். லாங்குவேஜ்னு சொன்னா லாங்குவேஜ் படிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அப்படி இல்லையா, லாங்குவேஜுக்கு ஏற்ற மாதிரியான சில விஷயங்களை நீங்க என்ன செய்யணும், போன்ல வச்சுக்கணும். நிறைய ஆப்ஸ் இருக்கு. ஏன் நீங்க சோசியல் மீடியா கூட நீங்க என்ன செய்யலாம், யூஸ் பண்ணலாம். டிக்டாக்ஸ் இருக்கு, யூடியூப்ல ஷார்ட்ஸ் இருக்கு. அப்படியான நிறைய விஷயங்களை நீங்க பாத்துக்கலாம். ஸோ என்வாயன்மெண்ட் கட்டாயம் இருக்கும். நீங்க படிக்கிறதுக்கு ஏற்ற சூழல் இருக்கணும் உங்களுக்கு. சரியா? மூன்றாவது கண்டினியூஸ் ப்ராக்டிஸ். கண்டினியூஸ் ப்ராக்டிஸ். ப்ராக்டிஸை தான் நம்ம என்ன செய்யணும், கூட்டணுமே ஒழிய நாம சும்மா எல்லாத்தையுமே பாடமாக்கி தலையில வச்சுட்டு ஓரல்ன்ற ஒரு விஷயம் வரணுமா, ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் ஒண்ணுன்னா நாம நமக்குள்ள மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணி போதாது. நாம என்ன செய்யணும், மத்தா கூட இன்ட்ராக்ட் பண்ணணும். சரியா? மத்தா கூட என்ன செய்யணும், நீங்க இன்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ இந்த ப்ராக்டிஸ் கட்டாயம் இருக்கணும். அதுக்கு உங்களுக்கு தேவை ஒரு நல்ல ஒரு லாங்குவேஜ் பார்ட்னர். லாங்குவேஜ் பார்ட்னர் இல்லாட்டி உங்களுக்கு ஒரு நேட்டிவ் ஸ்பீக்கர் ஒரு ஆள் என்ன செய்யணும், ஒரு அசிஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆள் இருக்கணும். அப்படி இல்லையா ஒரு ப்ராப்பரான ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இல்லாட்டி ப்ராப்பரான ஒரு சாஃப்ட்வேர், இப்படியான விஷயங்கள் இருந்தால் தான் நீங்க என்ன செய்யலாம், அசிஸ்ட் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, இந்த போன்ல இருக்கிற வாய்ஸ் ரெக்கார்டர் எத்தனை பேர் யூஸ் பண்ணிருக்கீங்க? லாஸ்டா நீங்க இந்த வாய்ஸ் ரெக்கார்டர் என்னத்துக்கு யூஸ் பண்ணீங்கன்றது சும்மா பாருங்க. நம்ம இந்த வாய்ஸ் ரெக்கார்டர்ன்றது மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணலாம் லாங்குவேஜ் படிக்க. எப்படி ஒரு விஷயத்தை பத்தி பேசுறேன் ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்ப சும்மா இருக்கிற டைம்ல நம்ம ரைட் ஓகே, இப்ப நான் வந்து ஒரு சுச்சுவேஷன் ஒன்று கிரியேட் பண்ணேன். ரைட், இப்போ மழை பெய்யுது, நான் இப்போ ஒரு இடத்துல போகணும், ஒரு ஆள் வாரார், இப்போ அவர்கிட்ட இப்படி வழி கேட்குறேன். சரியா? ரைட். அது மாதிரி சில சிச்சுவேஷன்ஸ் ரோல் பிளேயிங் ஆக்டிவிட்டிஸை நம்ம கிரியேட் பண்ணிட்டு அதுல எப்படி நீங்க இங்கிலீஷ் பேசுவீங்களே, அதை தமிழ்ல நம்ம என்ன செய்யறோம், டிரான்ஸ்லேட் பண்ணி பார்க்க, அதை என்ன செய்யறோம், வாய்ஸ் ரெக்கார்ட் பண்றேன். பண்ணினது ப்ரூவ் நம்ம பெர்மனன்ட் சொன்னா போயிட்டு நீங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ChatGPT இருக்கு, அடுத்தது கூகுள் டிரான்ஸ்லேட் இருக்கு, அதுல நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த வார டிரான்ஸ்லேஷனும் நீங்க உருவாக்கிருக்க சென்டென்ஸும் உண்டா இல்லாட்டி என்ன மிஸ்டேக் இருக்குன்றதை நீங்க என்ன செய்யலாம், பார்த்துக் கொள்ளலாம். ஸோ இப்படி நீங்க என்ன செய்யலாம், நிறைய டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி நீங்க என்ன செய்யலாம், லாங்குவேஜ் வந்து எக்வயர் பண்ணி கொள்ளலாம். ஸோ முதலாவது ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ் இருக்கணும். ரெண்டாவது ஒரு நல்ல ஒரு சுச்சுவேஷன் ஒன்று, ஒரு நல்ல சர்க்கம்ஸ்டன்ஸ் ஒன்று உங்களுக்கு அமையணும். அதாவது என்வாயன்மெண்ட்ன்றது கட்டாயம் பிளேயிங் வைட்டல் ரோல். அடுத்ததா பாத்தீங்கன்னு சொன்னா மூன்றாவது விஷயம் கண்டினியூஸ் ப்ராக்டிஸ். கண்டினியூஸ் ப்ராக்டிஸ். ஸோ அப்படியான விஷயங்கள் இருக்கும். இந்த மாதிரி விஷயங்களை தவிர நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த விஷயங்களை நாங்க கிளாஸ் டைம்ல என்ன செய்வோம், கட்டாயம் பார்ப்போம். டெக்னிக்ஸ்ன்றது தான் நிறைய சொல்லி தருவோம் நாங்க ஒழிய உங்களை போட்டு ஃபோர்ஸ் பண்றதுக்குரிய லாங்குவேஜ் கிளாஸ், லாங்குவேஜ் கோர்ஸ் வந்து இது இல்லை. சரியா? டெக்னிக்ஸ் தான் சொல்லி கொடுப்போம். நீங்க நிறைய சீனியர்ஸ் மாதிரி கேளுங்க, டெக்னிக் தான். ஸோ லாஸ்ட்ல இந்த கிளாஸ் முடிகிற டைம்ல நான் உங்களுக்கு கொஞ்சம் டெக்னிக்ஸ் சொல்லி தரேன். இந்த டெக்னிக்ஸை வச்சு நீங்க என்ன செய்யலாம், ஓரல்ல கம்யூனிகேட் பண்ணலாம். ஸோ அதுக்கு நான் கேரண்டி. ரைட்? ஸோ அந்த மாதிரி டெக்னிக்ஸ் நாங்கள் என்னன்றதை பார்க்க போகிறோம். சரியா? ரைட், லாஸ்ட்ல பார்ப்போம். சரியானே? ரைட். ஸோ இப்போ நம்ம டெக்னிக்ஸ் என்னன்றதை பார்த்துக்கோங்க. என்ன? ரைட். அடுத்தது இப்போ நம்ம கான்ஃபிடென்ஸை எப்படி பில்ட் பண்றதுன்றதை பத்தி பார்க்கணும். சரி, கான்ஃபிடென்ஸை எப்படி பில்ட் பண்ண, இப்போ கரண்ட்ல இருக்கிற ட்ரெண்ட் என்னென்ன, லாங்குவேஜ் வந்து அக்வயர் பண்றதுக்கு கரண்ட்ல இருக்கிற ட்ரெண்ட், அதுல சைக்காலஜி என்னன்றதை பத்தி தான் பார்க்க போகிறோம். ரைட். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இந்த லாங்குவேஜோட ஹிஸ்டரியை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த லாங்குவேஜ் வந்து எப்ப இருந்து இந்த லாங்குவேஜ் வந்து உருவாச்சு, என்னத்துக்காக வேண்டி உருவாச்சு என்றதை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஜெர்மன் நாட்டுல, ஜெர்மன்ல வெஸ்ட் ஜெர்மன்ல ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருந்தாங்க. வி கால் தேம் ஆங்கிலோ சக்சன் அண்ட் ரெண்டு குரூப் ஆஃப் பீப்புள் இருந்தாங்க. அந்த குரூப் ஆஃப் பீப்புள் என்ன செய்யறன்னு சொன்னா நாட்டுகளை போயிட்டு கைப்பற்றுறதும் அதுல இருக்கிற பொருட்கள் எடுத்துட்டு வர்றதும் அதை டிமாண்ட் பண்றதும் தான் நம்மளோட பெரிய ஒரு வேலையாவே இருந்துச்சு. சரியானே? அப்ப என்ன நடந்துச்சுன்னு சொன்னா ஜெர்மனுக்குள்ள நிறைய குழப்பங்கள் வந்துச்சு. என்னன்னு சொன்னா லாங்குவேஜ் வந்து ஒன்றே ஒன்றா இருந்துச்சு, ஜெர்மன் மொழி மட்டும்தான் இருந்துச்சு. அந்த ஜெர்மன் மொழி மட்டும் எல்லாரும் காய்ச்சிட்டுக்குள்ள சில விஷயங்களை ரகசியம் என்ன செய்யலாம் போயிட்டு கதைச்சுக்குள்ள இல்லாம போயிட்டு நிறைய கான்ஃபரன்ஸ் மீட்டிங்ல கதைக்கிற விஷயங்கள் எல்லாமே எல்லாருக்கும் தெரியுது. இதுக்கு காரணம் என்னன்னா ஒரே ஒரு லாங்குவேஜ் தான் யூஸ் பண்றாங்க. அப்ப ஒரு டாக்டர் வந்து ரகசியமா ஒரு விஷயத்த சொல்றதா இருக்கட்டும்,
ஒரு லோயர் வந்து ரகசியமா ஒரு விஷயத்த கேட்கறதா இருக்கட்டும், இப்போ ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து ஒரு விஷயத்த வந்து ரகசியமா டீல் பண்றதா இருக்கட்டும், என்ன விஷயத்த எடுத்தாலுமே எல்லாத்துலயுமே இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துலயுமே கதைக்குள்ள எல்லா விஷயமும் மத்தவர்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்றாங்க. ஸோ அவங்களுக்குரிய ஒரு கோட் வேர்டு ஒன்று இல்லாம அந்த கோட் வேர்டை உருவாக்குறதுக்கு தான் வெளிநாடுகளை யூஸ் பண்ற சில வேர்ட்ஸ்களை கொண்டு வந்து இவங்களாகவே சில விஷயங்களை உருவாக்கி கண்டுபிடிச்ச மொழி தான் இங்கிலீஷ். அது இவால்வ் ஆகி தான் இப்ப இங்கிலீஷ் வந்து அதுல பேசிக்கான ரூலே இதை வந்து படிக்காத ஆட்கள், பாமரர்கள், எஜுகேட்டட் எஜுகேஷன் ஒரு விஷயம் இல்லாத ஆட்கள் லாங்குவேஜ் படிக்கப்படாதுன்றதுக்காக என்ன செஞ்சாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே கஷ்டமாக்கினாங்க அந்த லாங்குவேஜ் படிக்கிறதுக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் இப்ப நல்லா பாருங்க, நம்ம ஒரு ஸ்டெப்ல ஏற போறோம். அதுல முதலாவது ஸ்டெப் கடும் கஷ்டமா இருந்தா சொன்னா நம்ம என்ன செஞ்சிடும், கிவ் அப் பண்ணிடுவோம். என்ன நம்ம கொஞ்சம் பின்னுக்கு வரும். ஏன் முதலாவது ஸ்டெப்ஸே இப்படி இருக்குதான்னு சொன்னா பின்னுக்கு வரலாம் எவ்வளவு பெருசா இருக்கு அதை சொல்லி கூட நம்ம கிவ் அப் பண்ணிட்டு வந்துடும். இந்த சைக்காலஜி தான் இங்கிலீஷ்ல என்ன செய்யறாங்க, யூஸ் பண்றாங்க. நீங்க என்ன டாபிக் எடுத்தாலுமே அதுல ஏதோ ஒன்று கஷ்டமா இருக்கு. கஷ்டம் சொன்னா வித்தியாசமா இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு நீங்க வந்து கன்ஜங்ஷன் எடுத்தாலும் அந்த கன்ஜங்ஷன்ல நிறைய டோல்மால் வேலை பார்த்து வச்சிருக்காங்க. கோஆர்டினேட் கன்ஜங்ஷனுக்குள்ள அதுக்குள்ள எண்டுக்குள்ள ஒரு விஷயம், அது மாதிரி அதுக்குள்ள நோருக்குள்ள ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி நிறைய சரி. உதாரணத்துக்கு நம்ம ஹேவன் எடுத்தோம்னு சொன்னா அந்த ஹேவன் நம்ம என்ன செய்வோம், வேர்பாவும் யூஸ் பண்ணுவோம், ஆக்சிலரி வேர்பாவும் யூஸ் பண்ணுவோம். மஸ்ட்ன்றத நம்ம வேர்பாவும் யூஸ் பண்ணுவோம், மாடல் ஆக்சிலரி வேர்பாவும் யூஸ் பண்ணுவோம். இஸ்ன்றதுல பி வேர்பாவும் யூஸ் பண்ணுவோம், ஆக்சிலரி வேர்பாவும் யூஸ் பண்ணுவோம். பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு வேர்டை வந்து நம்ம நிறைய தேவைக்காக வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இதைத்தான் நம்ம உருவாக்கி வச்சிருக்காங்க. இதான் அந்த சைக்காலஜி. இதை நம்ம ப்ராப்பரா படிச்சோம் தான் நம்ம என்ன செய்வோம், இங்கிலீஷை சரியா பிடிச்சிருக்கோம். சரிதானே? ஸோ இந்த விஷயம் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். இதான் இந்த சைக்காலஜி, இங்கிலீஷ்ல சைக்காலஜி. சரியா? ரைட். இப்ப இருக்கிற ட்ரெண்ட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா சோசியல் மீடியாவை மேக்சிமம் யூஸ் பண்றது. என்னன்னு சொன்னா நம்ம we give more time for using social media. கூகுள்ல நம்ம விட்டு தேடுற, யூடியூப்ல நிறைய விஷயங்கள் பார்க்குறேன், டிக்டாக்ஸ்ல நிறைய விஷயங்கள் பார்க்க, ஃபேஸ்புக்ல இப்படி நிறைய விஷயங்களை நம்ம சோசியல் மீடியாவில் என்ன செஞ்சுட்டு வரோம், பார்த்துட்டு வரோம். ஸோ இந்த சோசியல் மீடியாவை நம்ம என்ன செய்யணும், எப்படி லாங்குவேஜ் படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் சொன்னா நீங்க நல்லா தெரியும். டிக்டாக்ல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா நியூஸ் ரீடிங் ப்ராக்டிசஸ் கொஞ்சம் இருக்கு. சரியா? சில அந்த ஒகேபுலரி டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு சின்ன விஷயம். அதே மாதிரி நீங்க சில லிசனிங் ப்ராக்டிசஸ் இருக்கு. ஸோ அதை நீங்க என்ன செய்யலாம், அந்த விஷயத்துல நீங்க ஃபாலோ பண்ணிட்டு நீங்க தொடர்ந்து அந்த விஷயங்களை ஆக்டிவா இருக்கு. அதே மாதிரி யூடியூப்ல நிறைய ரிலையபிளான நல்ல ஒத்தன்டிக்கான ரிசோர்சஸ் இருக்கு. அந்த மாதிரியான விஷயங்களை நீங்க என்ன செய்யலாம், பார்த்துக்கொள்ளலாம். அதே மாதிரி நிறைய ஆன்லைன் கேம்ஸ் இருக்கு, இங்கிலீஷ் ரிலேட்டடான கேம்ஸ். அப்ப அந்த விஷயங்களை நீங்க என்ன செய்யலாம், தெரிஞ்சு கொள்ளலாம். அது மாதிரி நிறைய பிடிஎஃப்ஸ், புக்ஸ், மேகசின்ஸ் அந்த மாதிரியான விஷயங்களை நெட்ல டவுன்லோட் பண்ணி நீங்க என்ன செய்யலாம், படிச்சு விடலாம். ஸோ இதெல்லாம் ஒரு இப்போதே கரண்ட்ல இருக்கிற ட்ரெண்டு. சரிதானே? கரண்ட்ல இருக்கிற ட்ரெண்டுகள் லாங்குவேஜ் படிக்கிறது. ரைட். அதே மாதிரி நீங்க நல்ல ஒரு ஒத்தன்டிக்கான நல்ல ஒரு ரிலையபிளான ஒரு இன்ஸ்டிடியூட்ல நீங்க போயிட்டு என்ன செய்யலாம், கோர்சஸ் அட்டென்ட் பண்ணலாம். சரியா? அப்படியான விஷயங்களை தான் நம்ம இந்த கரண்ட்ல செஞ்சுட்டு இருக்கோமே. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை தான் நம்ம என்ன செய்யணும், கரெக்டா நம்ம யூஸ் பண்ணி நம்மளோட லாங்குவேஜ் வந்து இம்ப்ரூவ் பண்ணி. முதல்ல எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாருமே எதுதான் லாங்குவேஜ் ஒன்று படிக்கணும்னு என்ன செய்வாங்க, ரைட், சும்மா நான் ஒரு செஞ்சேன் இப்படி ஒரு பெரிய கட்ட புத்தகம் ஒன்று வாங்குவாங்க. என்ன அந்த புத்தகத்தை பார்த்து பேஜ் நம்பர் எண்ணினாலே நம்மளுக்கு என்ன நடக்கும், பயம் பெறும். என்னடா இவ்வளவு இருக்குன்னு சொல்லி. அதான் சைக்காலஜி. பயம் பெறும். ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன நிறைய இருக்கு, இவ்வளவு படிக்கணுமா நம்ம என்ற ஒரு சைக்காலஜி. நல்லா பாருங்க, லாங்குவேஜை நம்ம கஷ்டப்பட்டு படிக்கிறதுக்குரிய காரணம் என்னன்னா நம்ம வந்து ஒரு ஸ்டெப்பை விட்டுட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போனதான். நாலு மேஜர் ஸ்கில்ஸ் இருக்கு. லிசனிங், ரீடிங், ஸ்பீக்கிங், ரைட்டிங். ஒரு ஆள் நல்லா லிசன் பண்ணக்கூடிய ஒரு ஆள் இருந்தார் அப்படின்னு சொன்னா, அதாவது அவர் வந்து ஒரு ஆள் கதைக்கிறத அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்றாரு, அது விளங்கி கொள்றாரு அப்படின்னு சொன்னா அதுதான் லிசனிங் சொல்லுவோம். சரியானே? லிசனிங் பண்றாரா அவர் லாங்குவேஜ் படிக்கிறதுக்கு தகுதி. ஏன்னா சரியானே? ரெண்டாவது பாத்தீங்கன்னா ரீடிங். ஒரு ஆளுக்கு வாசிக்க தெரியுமா அப்படின்னு சொன்னா அவரும் என்ன செய்வார், அந்த லாங்குவேஜை பிடிச்சிடுவார் என்ன அர்த்தம். மூன்றாவது ஸ்பீக்கிங். நாலாவது தான் ரைட்டிங். நாம என்ன செய்யறோம் ஸ்ரீலங்கா பொறுத்தளவுல லிசனிங், ரைட், எல்லாருமே நல்லா கிரகிக்கக்கூடியதான் நீ படிக்கிறேன், ரைட், லிசனிங் ஓகே எல்லாருக்குமே. இங்கிலீஷ் எல்லாருக்குமே ரீட் பண்ணுவோமே. நான் சின்ன வயசுல இருந்து நம்ம இங்கிலீஷ் நிறைய படிச்சுமே ரீட் பண்ணிடலாம். நம்ம என்ன செய்யறோம்ல ஸ்பீக்கிங்கை விட்டுட்டு நம்ம என்ன செய்வோம் ரைட்டிங் இருப்போம். இந்த ரைட்டிங்ல போயிட்டு நிறைய விஷயங்களை எழுதி அதில் நம்ம பார்த்து எல்லாம் செஞ்சது தான் நாம இந்த லாங்குவேஜ் ஓரலுக்குள்ள வரோம். அதால நான் என்ன நடக்குதுன்னு சொன்னா ரைட்டிங்ல இருக்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம கதைக்கிறதுக்கு விழிக்கும்.
நாம வந்து கதைக்கு போனா கட்டாயம் கிராமரை பார்ப்போம், vocabulary சரியான்னு பார்ப்போம், அடுத்தது சென்டென்ஸ் பேட்டர்ன் சரியான்னு பார்ப்போம், சரியான ஃப்ரேஸை தான் நான் யூஸ் பண்ண முடியாது பார்ப்போம். இப்படியான பிரச்சனை இல்லை பார்த்ததெல்லாம் நம்மளுக்கு பயன்படுது கரெக்ட். சரியா? ஸ்பீக்கிங்கை பொறுத்தளவுல கிராமரை ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. டோன்ட் ஃபோக்கஸ் ஆன் கிராமர். நீங்க ஃப்ளூயன்சி ஆனது கிராமரை ஃபோக்கஸ் பண்ணுங்க. இப்போ பிகினர் லெவல் வரைக்கும் கிராமரை ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, பங்க்சுவேஷனை ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, சென்டென்ஸ் பேட்டர்னை ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, டென்சஸை ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. சொல்லுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பாருங்க, நான் வந்து கிரிக்கெட் விளையாடுறேன், சாரி நான் நாளைக்கு வாரேன் சொல்லி சொல்றது தான். சரி, இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னு சொன்னா ப்ராப்பரான ஒரு கிராமர் என்னன்னு சொல்லுவார், ஐ வில் கம் டுமாரோ அப்படின்னு சொல்லுவாரு. என்ன இப்ப நான் ஒரு சென்டென்ஸ் ஒன்று சொல்றேன், நான் அதுக்குரிய அர்த்தம் என்னன்னு பாருங்க, அதுக்குரிய ஐடியா என்னன்னு சொல்லுங்க. சரி, ஐ கம் டுமாரோ, ஐ கம் டுமாரோ என்ன அர்த்தம்? நான் நாளைக்கு வாரேன். ஐ வில் பி கமிங் டுமாரோ, நான் நாளைக்கு வந்துட்டு இருப்பேன். அதே மாதிரி ஐ எம் அபவுட் டு கம் டுமாரோ, நான் நாளைக்கு வாரலூர்ல இருக்கேன், நான் நாளைக்கு கிட்டத்தட்ட வருவேன். ஸோ இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா நாளைக்கு வாரண்ட் ஐடியாவை தானே என்ன செய்யுது சொல்லுது. ஸோ ப்ராப்பரா நம்ம ஒரு கிராமரோட சொல்லணும்னா ஐ வில் கம் டுமாரோன்னு சொல்லுவோம். பட் ஐடியா என்ன, நாளைக்கு வாரண்ட், இதை நம்ம என்ன செய்யலாம், இப்படியே நம்ம என்ன செய்யலாம், எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். ஸோ டோன்ட் ஃபோக்கஸ் ஆன் கிராமர் ஃபர்ஸ்ட். இஃப் யூ கெட் த ஃப்ளூயன்சி வி வில் ஃபோக்கஸ் ஆன் கிராமர். சரியா? ரைட். அதே மாதிரி இப்ப நம்ம கேள்வி ஒன்று கேட்க போறோம். யூஸ் பண்றது என்ன, will you come tomorrow? இதுக்கு நம்ம யூஸ் பண்றது will you come tomorrow அதான் கேட்போம். என்ன இத இப்படி என்ன செய்யலாம், கேட்கலாம். நிறைய பேருக்கு கேள்வி கேட்கறது கஷ்டம். என்னடா என்ன ஆக்ஸிலரி வெர்புன்னு போடுற, அடுத்தது என்ன வெர்ப் வரும், அடுத்தது எப்படி சென்டென்ஸ் பேட்டர்ன் வரும்ன்றதுல ஒரு டவுட் வந்து. நான் சொல்ற டெக்னிக்கை யூஸ் பண்ணி பாருங்க. பாசிட்டிவா அந்த சென்டென்ஸ் சொல்லி போட்டு ரைட் அந்த கேட்டு பாருங்க. You will come tomorrow, right? You will come tomorrow, right? Will you come tomorrow and கேட்கறதுக்கும் you will come tomorrow, right என்றதுக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டுமே ஒரே ஐடியா தான். இது ப்ராப்பரா சொல்றது you are coming tomorrow, இல்லாட்டி you will come tomorrow, right என்றது கதைக்கிறதுக்கு யூஸ் பண்ணும். சரியா? அதே மாதிரி பியூரான தமிழ் யார் யூஸ் பண்றா, நீங்கள் நாளை இங்கே செல்ல வேண்டும், இப்படி யாரு நாளை போயிட்டு பாரு, இப்படிதான் சொல்லும். சிம்பிளா தான் நம்ம சொல்லும். அதே மாதிரி இப்போ ஒரு விஷயத்த நம்ம பெருசா விளங்கப்படுத்தும். ரைட்? நாளை பாடசாலையின் அதிபர் மற்றும் ஆசிரியர்கள் திடீர் வேலை இடைநிறுத்தம் காரணமாக மாணவர்கள் உங்களது கல்வி நடவடிக்கைகளை வீட்டிலிருந்து தொடருமாறு கேட்டுக்கொள்கிறோம் என்று ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று வருது. இதை நாம கதைக்குள்ள இப்படி சொன்னோம், நாளைக்கு ஒத்துழைமை வரணும்தான் ஸ்கூலுக்குள்ளேயே ஸ்ட்ரைக்கா வீட்டை இருந்து படிக்கணும், இப்படிதான் நீ சொல்லிட்டோம். இதான் லாங்குவேஜும் கூட ஒரு விஷயத்த டிஸ்கிரிப்டிவா கதைச்சிட்டு நிக்கிறத விட ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிச்சுட்டு போறதுதான் லாங்குவேஜ் வந்து என்ன கரண்ட் ட்ரெண்ட். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க என்ன செய்யணும், ஃபோக்கஸ் பண்ணணும். அந்த விஷயங்களை அந்த டெக்டிக்ஸ் என்னன்றதை நாங்க சொல்லி தருவோம். ரைட்? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள். ரைட்? அடுத்தது இப்ப நம்ம பார்க்க போறோம் என்னன்னா டிப்ஸ் கொஞ்சம் தரப்போம். சரிண்ணே? டிப்ஸ் கொஞ்சம் தரப்போம். இந்த லாங்குவேஜை வந்து நம்ம நல்லா கதைக்கணும், நல்லா பிடிக்கணும்னு சொன்னா அதுக்கு என்ன செய்யலாம், ஒரு 2-3 டிப்ஸ் நான் சொல்லிட்டு அடுத்த கட்டத்துக்குள்ள நம்ம போவோம். சரியா? முதலாவது ஒரு லாங்குவேஜை நீங்க படிக்க போறீங்கன்னு சொன்னா கட்டாயம் முன்னுக்கு இருக்கிற ஒரு ஆள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ற ஒரு ஆளாக இருக்காரா இல்லையான்னு முதல் பார்த்துக்கணும். சரியானே? அது என்ன சப்போர்ட்? இப்ப சில ஆட்கள் இருக்காங்க, வேற இங்கிலீஷ் படிக்கிறவன்னா வேற கொஞ்சம் நான் நோண்டி ஆக்கி காட்டுறேன் பாருங்கன்னு சொல்லி வந்து வேணுமெண்டே தேவையில்லாத vocabulary இதுக்கு என்ன டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லாகும், இதுக்கு என்னன்னு தெரியுமா, அப்படியே நாட்களோட நீங்க கதைக்க வேணாம். முதலாவது விஷயம் என்னன்னு சொன்னா அவங்க வந்து ஒரு டிமோட்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு ஆள் இருப்பாங்க. ஸோ டிமோட்டிவேட் பண்ற ஒரு ஆளோட நீங்க என்ன செய்யாதீங்க, இன்ட்ராக்ட் பண்ணாதீங்க. முதலாவது விஷயம். ஸோ உங்களை மோட்டிவேட் பண்றா கூட மட்டும்தான் நீங்க இன்ட்ராக்ட் பண்ணணும், கன்வர்சேஷனை பில்ட் பண்ணணும். சரி, ரைட்? முதலாவது விஷயம். ரெண்டாவது விஷயம், நீங்க யாரையுமே என்ன செய்யாதீங்க, அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. உங்களுக்கு இங்கிலீஷ் நல்லா தெரிஞ்சுட்டா நீங்க பிகினர் லெவல்ல இருந்து நல்லா இன்டர்மீடியட் லெவலுக்கு போய் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்கன்னா நீங்க மத்தவங்களை நோண்டியாக வலிக்கிறாங்க. சரி, ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னா அவங்களும் உங்களோட நிலைமையில தான் நீங்களும் அவங்களோட நிலைமையில தான் வந்திருக்கீங்க. ஸோ அந்த விஷயங்களை நீங்க என்ன செய்யக்கூடாது.
மூன்றாவது விஷயம், உங்களோட எவ்வளவுதான் கதைச்சாலும் உங்களோட பாடி மூவ்மெண்ட்ஸ் என்ன செய்யணும், உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப இங்க இருந்து ஒரு 2 கிலோமீட்டருக்கு அங்கால ஒரு ஆள் இருக்கு, அவரை நீங்க கூப்பிட போறீங்க இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல. பாய் கம் ஹியர் கத்தி கூப்பிடுவீங்களா, இல்லாட்டி ரெண்டு கூப்பிடுவீங்களா? எது விளங்குமா அவருக்கு? 2 கிலோமீட்டர் அங்கால இருக்கிற ஆளுக்கு நம்ம கத்தி கேட்கிற விளங்குமா? விளங்காது. என்ன செய்யலாம்? ஹேண்ட் மூவ்மெண்ட்ஸ், ஜெஸ்டர், போஸ்டர், அவங்களோட ஸ்மைல், அவங்களோட ஐ கன்டாக்ட், அவங்களோட ஹெட் மூவ்மெண்ட்ஸ், இப்படியான விஷயங்களை வச்சு நீங்க என்ன செய்யணும், கம்யூனிகேட் பண்ணணும். கதைக்குள்ள உங்களோட கையை, அவங்களோட லிப்ஸை, அவங்களோட கண்ணை, அவங்களோட ஹெட், அவங்களோட உடம்பு என்ன செய்யணும், லாங்குவேஜ் கதைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யணும், நீங்க அதுவும் சேர்ந்து கம்யூனிகேட் பண்ற மாதிரி நீங்க என்ன செய்யணும், கம்யூனிகேட் பண்ணணும். சம்டைம்ஸ் நீங்க கதைக்கிறது அவங்களுக்கு விளங்கலாட்டி உங்களோட மூமெண்ட்ஸை வச்சு என்ன செய்யலாம், அவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். கம்யூனிகேஷன் பிரேக் ஆகாது. கம்யூனிகேஷன் பிரேக் ஆகக்கூடாது. நீங்க ஒரு ஆளோட பேசுறீங்கன்னு சொன்னா அந்த கம்யூனிகேஷன் தொடர்ந்தே இருக்கணும். அடுத்தது மூன்றாவது, ஸோ முதலாவது டிப்ஸ் நம்ம பார்த்தோம், உங்களை வந்து நோண்டியாக்க வரதா மட்டும் ஒரு ஆள் வந்து ஷோ ஆஃப் பண்றதா மட்டும் அவங்களோட பேசாதங்க, நீங்களும் வினிஷாங்க மத்தாக்களை ஷோ ஆஃப் பண்ணாதங்க. ரெண்டாவது விஷயம், பாடி லாங்குவேஜ், போஸ்டர், ஜெஸ்டர் அப்படியான விஷயங்களை யூஸ் பண்ணுங்க. ரெண்டாவது விஷயம். மூன்றாவது விஷயம், கேள்வி கேட்கக்குள்ள எஸ் ஓ நோ கொஸ்டின் கேட்காதங்க. டிஸ்கிரிப்டிவான கேள்விகளை கேளுங்க. இப்போதான் அதுக்கு இப்ப நீங்க கதைச்சிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு நிறைய டைம் கதைக்கணும். கதைக்க ப்ராக்டிஸ் பண்ணப்படதான் வரும். ப்ராக்டிஸ் எப்படி வரும், இன்னொரு பேசதான் வருமே. ஸோ அதுக்காக நீங்க செய்ய வேண்டியது என்ன, கன்வர்சேஷனை பிரேக் பண்ணக்கூடாது. கன்வர்சேஷனை தொடர்ந்து போயிட்டே இருக்கும். ஒரு ஆள் இங்கிலீஷ் பேசுற ஒரு ஆள் வந்துட்டார் அப்படின்னா அவரோட இங்கிலீஷ் நிறைய பேசிட்டே இருக்கணும். அப்பதான் அந்த ஃப்ளூயன்சின்றது வரும். சரி, ரைட். அதுக்காக என்ன செய்யணும், நீங்க பிரேக் பண்ணக்கூடாது. எப்படியான சுச்சுவேஷன்ல பிரேக் ஆகுதுன்னு தெரியுமா? எஸ் ஆர் நோ கொஸ்டின் கேட்கறதால பிரேக் ஆகுது. இப்ப பாருங்க, இப்ப நீங்க ஒரு பேசிட்டு இருக்கீங்க, இப்ப நீங்க கேள்வி கேட்குறீங்க, நீங்க சப்மிட் பண்ணிட்டீங்களா, டிட் யூ சப்மிட் த ப்ரொபோசல் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவர் என்ன சொல்லுவார், எஸ் ஐ டிட், யா ஐ சப்மிட் மை ப்ரொபோசல் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த கேட்ட கேள்விக்கு மட்டும் இப்படியே சொல்லிட்டு போயிடுவேன். அதுக்கு அடுத்த நீங்க அடுத்த கேள்விகளை கேட்க வேண்டியிருக்கீங்க. இதை விட நான் சொல்ற மாதிரி கேள்வி, வாட்ஸ் யுவர் ஒப்பீனியன் ஆஃப் சப்மிட்டிங் த ப்ரொபோசல், வாட் அபவுட் யுவர் பாயிண்ட் ஆஃப் வியூ, இப்படி டிஸ்கிரிப்டிவா அவர் வந்து நிறைய பேசுற அளவுக்கு ஒரு கேள்வியை கேட்டு பாருங்க. அவரும் பேசுவார், பேச முடியாது, அவர் ஒரு கேள்வியை கேட்பார். ஓ, நான் வந்து நல்லா செஞ்சுட்டீங்க, எனக்கு நல்ல மார்க்ஸ் கிடைக்கும் மேடம், என்ன மாதிரி உங்களுக்கு, வாட் அபவுட் யூ கேட்பார். அதுக்கப்புறம் நீங்க என்ன செய்யலாம், நீங்க உங்களோட கன்சர்ன் என்ன சொல்லலாம். ஸோ இப்படி நீங்க என்ன செய்யலாம், கண்டினியூஸ் அந்த பிரேக் பண்ணாம கன்வர்சேஷன் போயிட்டு இருக்கு. ஸோ இப்படியான டெக்னிக்ஸ் நீங்க செய்யலாம், யூஸ் பண்ணலாம். ரைட். அடுத்தது, ஸோ 3 டெக்னிக்ஸ் பார்த்துட்டா, அடுத்த முக்கியமான டெக்னிக், ஃபோக்கஸ் ஆன் த லிப் மூமெண்ட்ஸ். கட்டாயம் ஆக்டிவ் லிசனிங் ஒன்று இருக்கணும். ஆக்டிவ் லிசனிங்னு சொன்னா நீங்க யாருமே கிரகிச்சு விளங்குறது மட்டும்தான் ஆக்டிவ் லிசனிங் இல்லை. ஃபோக்கஸ் ஆன் த லிப் மூமெண்ட்ஸ். இப்ப பாருங்க, சில இடங்கள்ல கம்யூனிகேட் பண்ணக்குள்ள நாம கதைச்சிட்டுக்குள்ள டிஸ்டர்பன்ஸ் நிறைய வரும், ஹிண்டர்ஸ் நிறைய இருக்கு, நாய்ஸஸ் நிறைய இருக்கு, ஃபேன் சத்தம் வரும், ஆட்கள் காய்ச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அவர் சொல்ல வர விஷயம் என்னன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாம இருக்கலாம். சரியா? நீங்க கதைக்குள்ள லிப் மூமெண்ட்டை பாருங்க. அந்த இடத்துல நீங்க என்ன செய்யலாம், சில இடங்கள்ல அந்த வேர்ட்ஸ் எல்லாம் கேட்ச் பண்ணி கொள்ளலாம். இப்போ உதாரணத்துக்கு மிஸ்ப்ரனவுன்ஸ் வந்துட்டாங்கன்னு சொன்னா நிறைய கான்ஃபிளிக்ட் உருவாயிருக்கு மிஸ்ப்ரனன்சியேஷனால. இப்ப ஷீட் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ஷீட், ஒரு பெரிய ஷீட். இட் இஸ் ஷீட் என்று சொல்லி ஒரு ஆள் சொல்றேன். சரியா? இட் இஸ் ஷீட். அப்ப நீங்க அதை குனிஞ்சிட்டு இருந்தா கேட்டுருக்கீங்க, ஒரு ஆள் சொல்றேன் இட் இஸ் ஷீட்ன்னு சொல்ற ஒரு ஆள் நீங்க கேட்டுருக்கீங்க, இட் இஸ் ஷீட். சம்டைம்ஸ் நாய்ஸஸ் அப்படியான விஷயங்கள் எல்லாம் வந்து ஏதோ ஒரு ஆள் தன்னை சத்தம் வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணி அது வரப்போகுது. இட் இஸ் ஷிட், இப்படி சொல்றேன். ஷிட்ன்றது ஒரு பேடான ஒரு வேர்டு. என்ன இங்கிலீஷை பொறுத்தவரை ஷிட்ன்றது ஒரு பேடான வேர்டு. அப்ப அந்த இடத்துல நீங்க என்ன செய்யுது, அவன் வந்து என்னடா பேட் வேர்டு யூஸ் பண்றான், என்ன செய்யும், அவனை பத்தி நான் ஒரு கெட்ட அபிப்பிராயம் பண்ண உங்களுக்கு வரும். ஸோ இதைத்தான் நான் சொல்றேன், நான் ஃபோக்கஸ் ஆன் த லிப் மூமெண்ட்ஸ். அதாவது ஆக்டிவ் லிசனிங் இருக்கணும். அந்த விஷயம் சொல்ல வர விஷயம் என்னன்னு கேட்கணும். அதே மாதிரி அவர் லிப் மூமெண்ட்டை பார்த்து என்ன செய்யணும், நீங்க வேர்டுல கேட்ச் பண்ணி கொள்ளணும். ஸோ இப்படியான விஷயங்களை நீங்க என்ன செய்யலாம், டெக்னிக்ஸ் எடுத்துக்கொள்ளலாம். ரைட். அடுத்தது நீங்க கட்டாயம் வந்து நீங்க என்ன செய்யணும், கண்டினியூஸ் ப்ராக்டிஸ் கட்டாயம் இருக்கணும். உங்களுக்கு ப்ராக்டிஸ் இருக்கணும் கட்டாயம். அப்பதான் என்ன செய்யும், ஃப்ளூயன்சி என்றது ஒன்று வருது. ஸோ இதான் வந்து ஃப்ளூயன்சி என்ற ஒரு விஷயத்தை நம்ம அடைஞ்சு கொள்றதுக்கு செய்ய வேண்டிய பேசிக்கான ஃபண்டமெண்டல் எலிமெண்ட்ஸ், ஃபண்டமெண்டல் திங்ஸ். சரியா? ஸோ இப்படியான விஷயங்களை செஞ்சீங்கன்னா ஃப்ளூயன்சி என்ற ஒரு விஷயம் வந்துடும். ஃப்ளூயன்சி வந்தாலே கான்ஃபிடன்ஸ் வரும். ஸோ இன்றைய நாள்
நம்ம வந்து ஃப்ளூயன்சி, அதே மாதிரி கான்ஃபிடென்ஸ், லாங்குவேஜ்ல எப்படி அதுக்கு என்னென்ன டெக்னிக்ஸ்ன்றதை பத்தி பார்த்துருந்தோம். ஸோ இந்த வந்து டெக்னிக்ஸை வந்து நீங்க யூஸ் பண்ணி நிறைய விஷயங்களை நீங்க என்ன செய்யலாம், அச்சீவ் பண்ணி கொள்ளலாம். ரைட், உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் நேரத்தோட அண்ட் லாஸ்ட்ல ஒரு டெக்னிக் ஒன்று சொல்லித்தாரு. நீங்க இந்த விஷயத்த நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. அந்த விஷயத்த சொல்லி தந்திருந்தேன் தானே. ரைட், அதுல முதலாவது விஷயம் என்னன்னு சொன்னா, நீங்க ஒரு விஷயத்த கதைக்கக்குள்ள ஃபியூச்சர்ல நடக்க போதாமன்னு சொன்னா அதுக்கு சரியான ப்ராப்பர் கிராமர் உங்களுக்கு விலங்கலாட்டியும் ஏதோ ஒரு கிராமர் யூஸ் பண்ணது பிறகு சரியான முறையில நீங்க என்ன செய்யணும், அந்த அட்வர்ப்ஸ் ஆஃப் டைம், அட்வர்ப்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சியை நீங்க யூஸ் பண்ணணும். அதே அட்வர்ப்ஸ் ஆஃப் டைம் இப்போதான் அதுக்கு டுடே, டுமாரோ, டே ஆஃப்டர் டுமாரோ, ஆஃப்டர் 2 days, ஆஃப்டர் 3 days, இப்படியான இந்த வேர்ட்ஸ் இல்லை அட்வர்ப்ஸ் ஆஃப் டைம். இந்த வேர்ட்ஸ்ல என்ன செய்யணும், கட்டாயம் நீங்க சரியான முறையில யூஸ் பண்ணணும். மற்ற கிராமரை தாண்டி நீங்க இந்த விஷயத்துல சரியா யூஸ் பண்ணணும். ஏன்டா இதை நம்ம அட்வர்ப் யூஸ் பண்றோம். அட்வர்ப்ஸ் கேன் சேஞ்ச், அட்வர்ப்ஸ் கேன் மாடிஃபை தி சென்டென்ஸ், ஹோல் சென்டென்ஸ். இப்ப பாருங்க, நான் நாளைக்கு வரணுன்றதுக்கு ஐ வில் கம் டுமாரோன்னு சொன்னதானே, ஐ வில் கம் டுமாரோ. நீங்க டுமாரோன்றதை மட்டும் நீங்க கீவேர்டா வச்சுட்டு நீங்க மற்ற வேர்ட்ஸ் எல்லாம் சும்மா சொல்லி பாருங்க. ஐ கேம் டுமாரோ, ஐ கேம் டுமாரோனா நான் நேற்று வந்தேன்னு அர்த்தம். ஆனா டுமாரோன்ற ஒரு விஷயம் இருக்கிறதால என்ன நடக்குது, நான் நாளைக்கு வரணுன்ற அர்த்தத்தை கொடுக்குது. ஐ கம் டுமாரோ என்றாலுமே நான் நாளைக்கு வரணுன்ற அர்த்தத்தை கொடுக்குது. ஸோ இப்படியான வேர்ட்ஸ் எல்லாம் என்ன செய்யுங்க, கட்டாயம் யூஸ் பண்ணுங்க. ரெண்டாவது, கேள்வி கேட்கக்குள்ள நம்மளுக்கு சில இடங்கள்ல கஷ்டமா இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு நீங்க வந்து ஃபுட்பால் விளையாடுவீங்களான்ற ஒரு ஆள்கிட்ட நம்ம கேள்வி கேட்கப்போம். கேன் யூ பிளே ஃபுட்பால், கேன் யூ பிளே ஃபுட்பால் சொல்லி நம்ம கேட்கப்போம். சரியா, இதுக்கு நம்மளுக்கு கேன் யூ அந்த போடுறது கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும், யூ கேன் பிளே ஃபுட்பால் ரைட், யூ கேன் பிளே ஃபுட்பால் ரைட். சரியா, இப்படியான டெக்னிக்ஸ் யூஸ் பண்ண. நீங்க ஒரு டீச்சரா, நீங்க ஒரு டீச்சரான்னு சொல்லி கேட்கப்போம். ஆர் யூ அ டீச்சர், ஆர் யூ அ டீச்சர். இதுக்கு போல இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி பாருங்க. யூ ஆர் அ டீச்சர் ரைட், யூ ஆர் அ டீச்சர் ரைட். அடுத்தது, இவன் ஒரு டாக்டரான்னு சொல்லி கேட்கப்போம். அதுக்கு நம்ம எப்படி நம்ம ப்ராப்பரான கிராமரோட யூஸ் பண்ணோம்னா, இஸ் ஹி எ டாக்டர், இஸ் ஹி எ டாக்டர். இது டக்குன்னு வர மாட்டா, ப்ராக்டிஸ் இருந்தால் மட்டும்தான் என்ன செய்யும், இந்த மாதிரியான கொஸ்டின் ஃபார்ம்ஸ் வரும். இதுக்கு பதிலா நம்ம என்ன சொல்லலாம், ஹி இஸ் எ டாக்டர் ரைட், ஹி இஸ் எ டாக்டர் ரைட். இப்படி நம்ம கேட்கலாம். இது பாசிட்டிவ். நெகட்டிவான விஷயங்களை கேட்கறதுக்கு நம்ம என்ன செய்யலாம்டா, நோன்றதை யூஸ் பண்ணலாம். இப்போ உதாரணத்தை பாருங்க, நெகட்டிவ் சென்டென்ஸ் சொல்லி போட நோன்றதை சொல்லலாமே. உனக்கு பிடிக்காது என்ன, உனக்கு பிடிக்காதா, உனக்கு இது ஐஸ்கிரீம் பிடிக்காதா. அதுக்கு ப்ராப்பரான ஒரு கிராமர் நம்ம என்ன, டோன்ட் யூ லைக் ஐஸ்கிரீம், இப்படிதான் நம்ம கேட்கணும். இதை வந்து டெக்டிக்ஸை வந்து யூஸ் பண்ணி சொல்லுவாங்கடா, யூ டோன்ட் லைக் ஐஸ்கிரீம் நோ, யூ டோன்ட் லைக் ஐஸ்கிரீம் நோ. இப்படி நம்ம கேட்கலாமே. இந்த மாதிரியான டெக்னிக்ஸை நீங்க என்ன செய்யலாம், யூஸ் பண்ணலாம். ரைட், அடுத்து நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு, நிறைய ஆஃப்லைன் சாஃப்ட்வேர்ஸ் நிறைய இருக்கு, ஆண்ட்ராய்டுக்கு நிறைய இருக்கு, ஆப்பிள் போனுக்கு நிறைய இருக்கு. ஸோ நம்ம வந்து ஐஃபோன் யூஸ் பண்றபடியா ஐஃபோன்ல இருக்கிற சில விஷயங்கள்ல அதுலயும் அத்தன்டிக்கான ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு காட்டுறேன். ஐம் கோயிங் டு ஸ்கிரீன் ஷேர். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை நீங்க என்ன செய்யுங்க, பார்த்தீங்கன்னு சொன்னா தெளிவா உங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லுவாங்க. அது வந்து ஒரு குளோபலி அக்செப்டட் ஒரு சாஃப்ட்வேர். சரிதானே. ஸோ அந்த மாதிரியான சாஃப்ட்வேரை நீங்க யூஸ் பண்றது மிச்சம் ஈஸியா நீங்க வந்து லாங்குவேஜ் அக்வயர் பண்றதுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராகவும் இருக்கு. சரி, ஸோ இப்போ நான் வந்து அந்த இதை காட்ட போறோம். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னா இது வந்து பிரிட்டிஷ் கவுன்சில். ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த இது வந்து நிறைய கேம்ஸ் வச்சிருக்கு. இந்த பிரிட்டிஷ் கவுன்சில்ல நிறைய கேம்ஸ் இருக்கு. ஸோ இதுல நீங்க ப்ராக்டிஸ் எடுத்தீங்கன்னு சொன்னா இதுல வந்து பிகினர் பேக் ஒன்று இருக்கு, பிகினர் பேக் 2, எலிமெண்ட்ரி பேக். நம்ம என்னென்ன ஸ்டேஜ்ல இருக்கோமோ அந்தந்த ஸ்டேஜுக்கு இருக்கு. சரி, ஸோ இப்போ நம்ம பிகினர் பேக்கை பார்த்தோம் சொன்னா அதுல பி ஃபார்ம்ஸ் எப்படி யூஸ் பண்ற, ஹேவ் காட்டன் எப்படி யூஸ் பண்ற, கேர்லி எப்படி, கொஸ்டின் ஃபார்ம்ஸ் எப்படி மேக் பண்ற, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் எப்படி செய்யற, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் எப்படி சொல்ற, எப்படி நிறைய இந்த விஷயங்கள் எல்லாம் இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து ரைட் கேன் கான்ட் எடுத்து சொன்னா ரைட், வாட் கேன் ஷி டூ, வாட் கேன் ஷி டூ கேள்வி கேட்கறாங்க. இவளால் என்ன செய்ய முடியும். இப்ப என்ன இருக்கிற விஷயத்த பார்த்தோம்னு சொன்னா என்ன நடக்குது, வயலின் வாசிக்கிறாங்க. ஸோ இதுக்குரிய ஆன்சர்ஸ் என்னவா இருக்கும், ஷி கேன் ஸ்பீக் ஜெர்மன். அது சம்பந்தமா இருக்குதா பிக்சர்ல, இல்ல. ஷி கேன் ஸ்விம், அது சம்பந்தமா இருக்குதா, இல்ல. ஷி கேன் சிங், டவுட்டா இருக்கு. ஷி கேன் பிளே த வயலின், வயலினை பிளே பண்ற. ஸோ வயலினை வாசிக்கிறதுக்கு என்ன செய்வாங்க, இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க பிளே.
பிளேன் தான் நம்ம விளையாடுறதுக்கு மட்டும் சொல்றல, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறதுக்கு என்ன செய்வோம் நம்ம சொல்லுவோம். ஸோ ஷி கேன் பிளே த வயலின். பாப்போம் செக் பண்ணி சரியாண்டு. எஸ், ஆன்சர் கரெக்ட். அதே மாதிரி இப்போ நெக்ஸ்ட் பாப்போம். ரைட், வாட் கேன் ஹி டூ? என்ன செய்யறாரு வேர்? என்ன செய்ய முடியும் வேறால? ஹி கேன் டிரைவ். டிரைவ்ன்றது என்ன? 4 வண்டி, 4 சக்கரம் 3 சக்கர வண்டிக்கு மேல இருக்கிற அதுல ஓடுறது. இப்போ பைக் ஓடுறத நம்ம என்னன்னு சொல்றோம்? ரைடுன்னு சொல்லுவோம். கார், ஆட்டோ அப்படியான விஷயங்கள், அந்த மாதிரி விஷயங்களுக்கு டிரைவ் பண்றேன்னு சொல்லுவோம். என்ன? அடுத்தது ஹி கேன் ஸ்கேட். ஸ்கேட் என்ன? பனிச்சறுக்கிற. ரைட், பனிச்சறுக்கிற மாதிரி தான் இருக்கு. ரைட், அடுத்த ஆப்ஷனை பார்ப்போம். ஹி கேன் ஸ்விம். இல்ல. ஹி கேன் ஸ்கை. ஸ்கைன்னா என்ன? பறக்கிற. வேற என்ன செய்யறார்? ஸ்கேட் பண்ணறா, ஸ்கை பண்ணறா? ஸ்கேட் பண்றாரு. பாப்போம். Wrong. என்ன நடக்குதாம்? ஸ்கை பண்றாங்க. ரைட், ஸ்கை. சரியா? ஸ்கேட் பண்றாங்க. அப்ப அந்த பேராஷூட்ல நம்ம ஸ்கேட் பண்ணணும்னு சொல்லுவோமே. ரைட், பனி சறுக்கிட்டு போவோமே, அந்த ரோட்ல எல்லாம் ஸ்கேட் பண்ணிட்டு போவாங்க. அது ஸ்கைன்றது பனிச்சறுக்கல், அதுக்கு சொல்லுவாங்க. சரியா? ரைட், இத பாருங்க. வாட் கேன் ஹி டூ? வாட் கேன் ஹி டூ? என்ன நடக்குது? பார்த்தா பனிச்சறுக்கிற மாதிரி இருக்கு. அப்படியா? ஸ்கேட் பண்ற மாதிரி இருக்கா? டிரைவ் பண்ற மாதிரி இருக்கா? என்ன பண்ற மாதிரி? ஸ்விம் பண்ற மாதிரி. பாப்போம், செக் பண்ணி. ரைட், ஸ்கேட் பண்ற மாதிரி. பாப்போம். நோ. டிரைவ் பண்ற மாதிரி. பாப்போம். நோ. ஸ்கை பண்ற மாதிரி. செக் பண்ணு. நோ. ஸ்விம் பண்ற மாதிரி இருக்கா? எஸ். ஸோ இப்போ நம்மள சம்டைம்ஸ் ஒரு ஒகேபுலரி தெரியான்னு சொல்லி வச்சாலும் என்ன செய்யலாம்? நம்ம கரெக்ட் பண்ணி கரெக்ஷனை பார்க்கலாம். பார்த்து நம்ம என்ன செய்யலாம்? தெரிஞ்சு கொள்ளலாம். இதுலயே நம்ம என்ன செய்யலாம்? ஒகேபுலரி டெவலப் பண்ணலாம். ரைட், வாட் கேன் ஷி டூ? ஸ்கை பண்றாவா? இல்ல. சிங் பண்றாவா? தெரியா. பியானோ வாசிக்கிறாவா? பியானோ காணலே. ஸ்விம் பண்றாவா? இல்ல. பியானோ வாசிக்காவா? ஃபைட் விடுறக்க பார்ப்போம். பியானோ வாசிக்காவா இல்லையா? நோ. அப்ப ஸ்கை வருமா? செக். நோ. என்ன வருது? சிங். ஸோ இந்த மாதிரியான கேம்ஸ் என்ன செய்யுது? உங்களுக்கு வொக்காபுலரி டெவலப் பண்றதுக்கும் சென்டென்ஸ் மேக் பண்றதுக்கும் உதவுது. சரியா? ஸோ இப்படியான விஷயங்களை நீங்க என்ன செய்யலாம்? செஞ்சு கொள்ளலாம். ரைட், இந்த மாதிரியான கேம்ஸ் உங்களுக்கு மிச்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பிகினர் பேக், அடுத்து எலிமெண்ட்ரி பேக், அப்படியான விஷயங்கள் எல்லாம் நிறைய இருக்கப்படியா நீங்க என்ன செய்யலாம்? அந்த விஷயங்களை பார்த்து அந்த விஷயங்களை செஞ்சு கொள்ளலாம். ஐபோன் அதே மாதிரி நிறைய ஆண்ட்ராய்ட் போன்ல நிறைய ஆப்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலீஷ் டிராவல் டிக்ஷனரி இருக்கு. அடுத்தது எடம்பிளரி டெவலப்மெண்ட் கேம்ஸ் நிறைய இருக்கு. மினி கேம்ஸ் நிறைய இருக்கு. அப்படியான விஷயங்களை நீங்க செய்யலாம், பார்த்துக்கலாம். ரைட், அது மாதிரி நிறைய ஒகேபுலரிஸ் நீங்க என்ன செய்யலாம்? டெவலப் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒகேபுலரி டெவலப் பண்ணணும்னு சொன்னா இன்ட்ரெஸ்டிங்கான ஒகேபுலரிஸை நீங்க டெவலப் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃப்ரூட் சைட் வந்துட்டோம் சொன்னா, இப்ப நம்ம ஃப்ரூட் சைட்ல கொஞ்ச நான் பழங்கள்ல பேர் இருக்க போறேன்னா, ரைட், தெரிஞ்சாக்கள் சொல்லுங்க. சரி. ஸோ சார், கேன் யூ ப்ளீஸ் கிவ் அக்சஸ் டு பார்ட்டிசிபென்ட்ஸ்? சார், கொஞ்சம் வந்து ஆன்சர்ஸ் பண்றதுக்கு வந்து அக்சஸ் கொடுங்க. ரைட். சரியா? ரைட். பழங்கள்ல நிறைய பழங்கள் இருக்கு. என்ன? ரைட். ஆப்பிள்ன்ற ஒரு பழம் உங்களுக்கு நல்லா தெரியும். ரைட். ஆப்பிள் ரிலேட்டடா நிறைய ஒகேபுலரிஸ் வந்து இங்கிலீஷ்ல இருக்கு. ரைட், சொல்லுங்க பாப்போம். குட் ஆப்பிளுக்கு என்ன தமிழ் மீனிங்? குட் ஆப்பிள். ரைட். அதே மாதிரி பைன் ஆப்பிளுக்கு என்ன மீனிங்? ரைட், ஓகே. அதே மாதிரி ரோஸ் ஆப்பிளுக்கு என்ன அர்த்தம்? ஜம்புக்காய். ஜம்பு. ஜம்பு. ரைட். அதே மாதிரி ஐஸ் ஆப்பிளுக்கு என்ன அர்த்தம்? நுங்கு. 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 நுங்கு நம்ம இளநீ, அதாவது என்னன்னு சொல்ற, கிங் கோகனட்டோட நம்ம சாப்பிடுவோம். சோ அதான் நம்ம வந்து நுங்குன்னு சொல்லுவோம். நுங்கு, அதான் ஐஸ் ஆப்பிள். ரைட். கேஷ்யூ ஆப்பிள் என்ன அர்த்தம்? கேஷ்யூ ஆப்பிள் முந்திரி. முந்திரி பழம். என்ன?
முந்திரி பழம். சோ இப்படி ஆப்பிள் சைடுல நிறைய இருக்கு. சரிண்ணே, ரைட். அதே மாதிரி இப்ப பெரி சைடுக்கு வரும். ரைட், சொல்லுங்க அப்ப பிளாக்பெரின்னா என்னன்னு சொல்லு. பிளாக்பெரி கருப்பு பெரி பழம். அந்த மீண்ட மீண்ட இது மாதிரி இருக்குமே என்ன, சின்ன மாதிரி இருக்கு. அதுதான் நம்ம மஸ்கூட்டி பழம்னு சொல்லுவாங்க. எஸ், மஸ்கூட்டி பழம்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் புளிப்பும் கொஞ்சம் இனிப்பும் சேர்ந்த பழம். பிளாக்பெரி. ஸ்ட்ராபெரி என்ன? ஸ்ட்ராபெரி ஸ்ட்ராபெரி பழம். சரி, ரைட், ஓகே. சொல்லுங்க, கூஸ்பெரின்னா என்ன? கூஸ்பெரி. நெல்லிக்காய். கூஸ்பெரி தெரியுதானே? கூஸ்பம் என்ன? இப்படி நம்ம சொல்லுவேன். தான் ஆக்ஷன் கூஸ்பம். கூஸ்பம் மூமெண்ட். ஒரு விஷயம் அந்த ஆச்சரியமான ஒரு விஷயம் நடந்ததுன்னா கூஸ்பம் மூமெண்ட். அதாவது மயிர் சிலுக்கும், மேல் சிலுக்குன்னு சொல்றாங்க. என்ன காய் சாப்பிட்டா நம்மளுக்கு அந்த 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 இந்த ஆக்ஷன் வரும், கூஸ்பம் மாதிரி இருக்கு. கேர்ள்ஸ் விரும்பி சாப்பிடும். கொச்சிக்காய் தூள் உப்பெல்லாம் போட்டு சாப்பிடுவோம். சின்ன சின்ன காய். நெல்லிக்காய். நெல்லிக்காய் சாப்பிடக்கூடாது. அந்த புளிப்புல நம்ம நினைச்சோம் ஒரு ஆக்ஷன் கொண்டு வருமே, அதான் கூஸ்பம் மூமெண்ட் சொல்றேன். சரி, அதெல்லாம் தான் கூஸ்பெரி. சரியா, கூஸ்பெரி. சரியா, ரைட். அத மாதிரி சொல்லுங்க. அத்தி பழத்துக்கு என்ன சொல்றேன் இங்கிலீஷ்ல? அத்தி பழம். பிக். என்ன? பிக். பிக். இளந்த பழம். இளந்த பழம்னு சொல்லுவாங்க. இளந்த பழம். ஜுஜுபி. ஜுஜுபி. சரியா, ஜுஜுபி. ரைட், ஓகே. யாராவது சொல்லுங்க, அம்ப்ரலங்காய்க்கு என்ன சொல்ற? அம்ப்ரலங்காய். ஸ்டார் ஃப்ரூட்டா? அது வந்து தாமரை காய்க்கு சொல்றாங்க ஸ்டார் ஃப்ரூட். நான் சொல்ல அம்ப்ரலங்கா. அம்ப்ரலங்கா. ஹக் பிளாம். ஹக் பிளாம். வெரி குட். ஹக் பிளாம்னு சொல்லுவோம். சரி, ரைட், ஓகே. நாவப்பழத்துக்கு என்ன சொல்லுவோம்? நாவப்பழம். ஜெமன் ஃப்ரூட்டா? ஜாமன் ஃப்ரூட். ஜாமன் ஃப்ரூட். சரியா, சோ இப்படி நிறைய வொக்காபுலரிஸ் இருக்கு உங்களுக்கு தரத்துக்கு. சரியானே, சோ இப்படியான விஷயங்களை தான் நம்ம நினைச்சோம். இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்களை நம்ம வொக்காபுலரிஸை டெவலப் பண்ணி வச்சிருந்தா நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து வரும். சின்னாக்களோட எல்லாம் கதைக்க கூட சின்னாக்கள் நிறைய கேள்வி கேட்பாங்க உங்கள்ட்ட. இதுக்கு என்ன, அதுக்கு என்னெல்லாம் கேட்பாங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம ரெடியா இருக்கலாம். என்ன, ஹோம் மேக்கர்ஸ் இருக்கலாம். கடும் யூஸா இருக்கு. இப்படியான வொக்காபுலரிஸ் தெரிஞ்சிருந்தா நம்மளுக்கு கிட்ட கொஞ்சம் கதைக்கக்குள்ள மற்றவர்கள் கொஞ்சம் பயப்படுவாங்க. ஏன், வொக்காபுலரி நிறைய தெரியும் அவருக்கு, சோ நம்ம கூட எல்லாம் வாய் விடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு பொசிஷனை உங்களுக்கு தந்துடுவாங்க அவங்க. சரியா, சோ இப்படி எல்லாம் இருக்கு. சோ இந்த மாதிரி நம்ம வொக்காபுலரிஸ் எல்லாம் நம்ம டெவலப் பண்ணணும். சரியா சார், எக்ஸசைஸை கட் பண்ணுங்க சார். நம்ம இனி அடுத்த விஷயங்களுக்கு போவோம். சரியா, ரைட். ஸோ இப்போ நம்ம செஷன் ஃபைனலுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த செஷன்ல வந்து நம்ம ஃப்ளூயன்சி அண்ட் அடுத்தது கான்ஃபிடன்ஸ் எப்படி பில்ட் பண்றது சம்பந்தமா நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துருந்தோம். அடுத்தது உங்களுக்கு நிறைய டெக்னிக்ஸ் சொல்லி தந்திருந்தேன். அது மாதிரி நம்ம கொஞ்சம் வொக்காபுலரிஸ் என்ன செஞ்சிருந்தோம் இந்த கிளாஸ்ல டெவலப் பண்ணியிருந்தோம். அது மாதிரி சின்ன கேம் ஒன்று விளையாடி பார்த்துருந்தோம். ஸோ எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்று நம்புறேன். சரியா, ஸோ இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னு சொன்னா என்ரோல்மெண்ட் டீட்டெயில்ஸை நாங்கள் சொல்றோம். ஸோ என்ரோல்மெண்ட் டீட்டெயில்ஸை பத்தி பார்த்தீங்கன்னு சொன்னா இது வந்து 17ஆம் தேதி 7ஆம் மாசம் 17ஆம் தேதி நீங்க வந்து இந்த கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு டைம் டேபிள் பார்த்தீங்கன்னு சொன்னா செவ்வாய், வியாழன் அண்ட் சனி, இந்த 3 நாளிலையும் உங்களுக்கு இந்த கோர்சஸை வந்து ப்ரொவைட் பண்றோம். 8 மணிக்கு 8 to 9 மணிக்கு. ஸோ உங்களோட ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சதுக்கு நீங்க நைட் டைம்ல நீங்க என்ன செய்யலாம், ஜாயின் ஆகிக்கொள்ளலாம். சரியானே, ரைட். அதே மாதிரி இது வந்து உங்களுக்கு கன்சிக்யூட்டிவான ஒரு பேட்ச் நீங்க. ஸோ உங்களுக்கு சீனியர்ஸ் மாதிரி இருப்பாங்க. அந்த ஃபீட்பேக்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு குரூப்ல நாங்கள் கட்டாயம் ஷேர் பண்ணோம். அண்ட் இது வந்து ஒரு 35 நாள் கோர்ஸ். அந்த 35 நாள்னா தெரியும் தானே உங்களுக்கு. 35 நாள்ன்றது தொடர்ந்து இல்லை. நம்ம வீக்லி 3 classes 1 hour. ஸோ அதுக்குள்ள நம்ம ஒரு கண்டினியூஸா உங்களுக்கு 3 மாதத்துக்கு ப்ராக்டிஸ் தந்துட்டே இருக்கும். கிளாஸும் போயிட்டு இருக்கும், ப்ராக்டிஸ் தந்துட்டே இருக்கும். அதே மாதிரி உங்கள்கிட்ட ரைட்டிங் சம்பந்தமான எந்த அசைன்மெண்ட்ஸும் உங்கள்கிட்ட கேட்க மாட்டோம். ஒன்லி ஸ்பீக்கிங் சம்பந்தமான விஷயம்.
we only focus on speaking enhancement. சரியா? அடுத்து இந்த ரைட்டிங், இந்த இது சப்மிட் பண்றது, அசைன்மெண்ட் சப்மிட் பண்றது, ரிப்போர்ட் சப்மிட் பண்றது, அப்படியான வேலையில் ஒன்றுமே இல்லை. சரியா? நீங்க அவங்களுக்கு முழுக்க ஓரல் என்ஹான்ஸ் பண்றதுக்குரிய விஷயங்கள் தான் சொல்லி தருவோம். சில ஒகேபுலரி டெவலப் பண்றதுக்கும் சில விஷயங்கள் தரும். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு வேல்யூபிளான ஒரு கோர்ஸாக இருக்கும். ஸோ ஹேவிங் ஃபினிஷ் திஸ் கோர்ஸ் உங்களுக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேட், ஒரு வேல்யூபிளான ஒரு சர்டிஃபிகேட் உங்களுக்கு தருவாங்க. என்னன்னா நாங்கள் வந்து ஒரு ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட ஒரு இன்ஸ்டிடியூட். ஸோ அதால நீங்க என்ன செய்யுங்க, குயிக்காக வந்து நீங்க கோர்சஸ்ல ஜாயின் ஆகிக்கொள்ளுங்க. லிமிடெட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் என்ன செய்வாங்க, என்ரோல் பண்றதுக்கு இருக்காங்க இந்த தரம். ஸோ கட்டாயம் நீங்க எல்லாருமே குயிக்கா என்ரோல் பண்ணுங்க. நீங்க ஓ லெவல் முடிச்சாலும் இருக்கலாம், ஸ்கூல் முடிச்சாலும் இருக்கலாம், ஓ லெவல் முடிச்சாலும் இருக்கலாம், கிரேட் 8க்கு மேற்பட்டார்கள் எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் கட்டாயம் இந்த ஹோம் மேக்கர்ஸே கட்டாயம் நீங்க இந்த விஷயங்கள்லாம் நீங்க என்ன செய்யுங்க, தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஏன்னா நீங்க தான் அடுத்த கட்டம் உங்களோட சில்ட்ரன்ஸுக்கு என்ன செய்ய போறீங்க, லாங்குவேஜை பத்தின ஒரு விஷயத்த பேசிக் சொல்லிக் கொடுக்க போறீங்க. ஸோ உங்களுக்கு கட்டாயம் பேசிக் தெரிஞ்சிருக்கும். சரியா? ஸோ இந்த மாதிரியான விஷயம். அது மாதிரி நீங்க பேமெண்ட் ஸ்ட்ரக்சர் பத்தி பாத்தீங்கன்னா, இந்த பேமெண்ட்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னா நீங்க வந்து இந்த 3 மாதத்துலையும் இன்ஸ்டால்மெண்ட் படி நீங்க பே பண்ண தொடங்கினீங்க சொன்னா ஒரு மாதத்துக்கு 3,500 பே பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் மந்த் 3,500, அதே மாதிரி செகண்ட் மந்த் 3,500, தேர்ட் மந்த் 3,500, இப்படி நீங்க பே பண்ணி கொள்ளலாம் இன்ஸ்டால்மெண்ட்ல. அல்லது ஒன் டைம் பேமெண்ட் பண்றீங்களான்னு சொன்னா நீங்க ஒன் டைம் பேமெண்ட் பண்ணக்குள்ள உங்களுக்கு 1,000 rupees டிஸ்கவுண்ட் ஆகுது. ஸோ இதுதான் வந்து இந்த பேமெண்ட் டீடைல் அபவுட் திஸ் கோர்ஸ், ரைட்? ஸோ இந்த ஃப்ரீ வெபினார் உங்களுக்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஃப்ரீ வெபினாராக இருந்திருக்கும் நம்புறேன். அண்ட் இஃப் யூ ஹேவ் எனி ஃபீட்பேக் லெட் மீ நோ. இந்த ஃப்ரீ வெபினாரை பத்தி ஏதாவது, கட்டாயம் இந்த 17ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்கிடையில நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாத்தையுமே முடிச்சு கொள்ளணும். கட்டாயம் இந்த 17ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுறதுக்கு இடையில ரெஜிஸ்ட்ரேஷனை முடிச்சு கொள்ளுங்க. அண்ட் இது ஏதாவது கொஷின்ஸ் கேட்கறதா இருந்தா அல்லது ஏதாவது ஃபீட்பேக் சொல்றதா இருந்தா நாங்கள் எக்ஸஸ் தருவோம். நீங்க வந்து ஹேண்ட் ரைஸ் சிம்பிள் எல்லாம் போட்டுக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸஸ் தந்தது இப்போ மட்டும் நீங்க பேசலாம். சரியா? ஸோ உங்களுக்கு ஏதாவது கன்சர்ன் இருந்தா நீங்க கேட்டுக்கொள்ளுங்க. சரியா? ஏதாவது இருக்குதா ஃபீட்பேக்ஸ் யாராவது சொல்ல போறீங்களா? ஒரு தம்ஸ் அப் இல்லாட்டி ஹேண்ட் ரைஸ் சிம்பிள் ஒன்றை போடுங்க, உங்களுக்கு எக்ஸஸ் தருவோம். அதுக்கப்புறம் நீங்க என்ன செய்யணும், பேசிக்கொள்ளலாம், கேட்டுக்கொள்ளலாம். ரைட்? ஓகே, the time is given. chat box போய் பார்த்தோம்னா ஆண்ட்ராய்ட் ஃபோன் சாஃப்ட்வேர் கேட்டீங்க. ஆண்ட்ராய்ட் ஃபோன் சாஃப்ட்வேர்ஸ் இங்கிலீஷ் தமிழ் டிக்ஷனரி, அது மாதிரி அட்வான்ஸ் இங்கிலீஷ் கிராமர், அது மாதிரி பிக்சர் பவர் டிக்ஷனரி, இப்படியான சாஃப்ட்வேர்ஸை வந்து நீங்க ஆண்ட்ராய்ட் ஃபோன்லயும் எடுத்துக்கொள்ளலாம். சரியா? ரைட். ஸோ ஃபர்தர் டீடைல்ஸ் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே சாட் பாக்ஸ்ல உங்களுக்கு ஒரு கான்டாக்ட் நம்பர் போட்டிருக்கோம். ஸோ அந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்க கோர்ஸ்ல ஜாயின் ஆக விருப்பமானாக்கள், அடுத்தது டீட்டெயில்ஸ் ஏதாவது உங்களுக்கு கிளாஸ் பத்தின டீட்டெயில்ஸ், அது மாதிரி ஏதாவது முக்கியமான விஷயங்கள் உங்களுக்கு கிளாஸ் சம்பந்தமாக கோர்ஸ் சம்பந்தமாக தேவைப்படுமான்னு சொன்னா சாட் பாக்ஸ்ல உங்களுக்கு ஒரு நம்பரை போட்டிருக்கோம். அந்த சாட் பாக்ஸ்ல நீங்க போய் கேட்டுக்கொள்ளுங்க. சரியா? கிவ் a minute. ஸோ இந்த ஃப்ரீ வெபினார் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும் பண்றதுக்காக வேண்டி தான் அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நாங்க ஒரு மந்த்துக்கு மேலே பிளான் போட்டு நாங்கள் இந்த விஷயங்கள் எல்லாம் செஞ்சுட்டு இருந்தோம். ஸோ இந்த ஃப்ரீ வெபினார் உங்களுக்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஃப்ரீ வெபினாராக இருந்திருக்கும்னு நம்புறேன். ஸோ இன்றைக்கு கிளாஸ்ல ஜாயின் பண்ணின அவ்வளோ வரைக்கும் தேங்க்ஸ். அண்ட் ஒன்ஸ் அகெயின் வெல்கம் டு IBT campus. ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் டுடே. தேங்க்யூ அண்ட் ஆல். ஹேவ் அ குட் டே. நம்ம வந்து நெக்ஸ்ட் செஷன்ல நம்ம உங்களை சந்திப்போம்.